நிகழ்ச்சியை நம்மிடம் வழங்க வருவது திரு வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள். திரு வெங்கட சுப்பிரமணியன் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். அப்பொழுது திரு வெங்கட சுப்பிரமணியன் அவர்களுக்கு சிறப்புரை செய்ய உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அங்கம் தேவை. நன்றி. அலகேஷன் என்ன தெரியுமா? ஒரு வீட்டில் எத்தனை பொண்ணு இருக்கு? 10 கூட இருக்கு ஒரு வீட்டில். ஒருத்தருக்கு 2 பொண்ணு இருக்கா? அவ்வளோ பொண்ணு வச்சு என்ன செய்வீங்க? பட்டன் போன் அப்படியேவா? போன் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்காக யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். எல்லாம் வந்து நிறைய கேம்ஸ்லாம் வந்துட்டா அதெல்லாம் யூஸ் பண்ண கூடாது. அதனால அவங்க அடிக்ட் ஆகிருக்கீங்க போன்ல. ஸோ அதை பற்றி நம்மளோட வந்து உங்களோட வந்து விளக்குறதுதான் ஐயா அவங்க வருவதற்கான அன்பாக இருக்கிறோம். எல்லாரும் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சுன்னா நிறைய பேர் கூட்டமாக வருவாங்க. கூட்டம் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா நிறைய வர வழியில் பூரா எல்லா மண்டபமும் ஃபுல்லாக இருக்கு. பயங்கர விசேஷம். எல்லாம் கரிசோர் சாப்பிட்றதுக்கு அந்த விசேஷம் அர்த்தம் பண்ண போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் போக போக ஆக்சுவலி வரும். ஓகே சரி. எல்லார் வீட்லையும் ஒரு செல்போன் இருக்கா? 2 செல்போன் இருக்கா? 2 செல்போன் இருக்கு. 3 சூப்பர். 5 போதுமா? சரி ஓகே. நீங்களாம் எவ்வளவு நேரம் செல்போன் யூஸ் பண்றீங்க டெய்லி? அவ்வளவுதான். அதுக்கு மேல யூஸ் பண்ணா 1 hour. சூப்பர். வேற அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரைட். வேற யாரெல்லாம் எவ்வளவு நேரம் யூஸ் பண்றீங்க போன்? 2 hours. சரி ஓகே. இப்ப எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். எல்லாரும் எந்திக்கலாமா? ஓகே. இப்ப 2 கையும் இப்படி நீட்டினீங்கன்னு வைங்க. இடிக்க கூடாது. அப்படி தள்ளி தள்ளி நில்லுங்க. 2 கையும் இப்படி நீட்டினீங்கன்னா இடிக்க கூடாது. அந்த மாதிரி நல்ல நீட்டினீங்கன்னா இடிக்க கூடாது. தள்ளி தள்ளி பின்னாடி கூட தள்ளி நில்லுங்க. ஓகேவா? சரி. இப்ப நான் சொல்றத செய்யணும். சரியா? நான் என்ன ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன பார்க்கணும், வேற எங்கேயும் பார்க்க கூடாது. என்ன கை நீட்டுங்க. 2 கையும் ஃபுல்லா நீட்டிக்கங்க. ஓகேவா? நீட்டிட்டு எல்லாரும் என்ன பார்க்கணும், என்னதான் பார்க்கணும், வேற எங்கேயும் பார்க்க கூடாது. என்ன பார்க்கலாம்? டிவியை பார்க்கலாம். 2 ஆப்ஷன் தான். ஓகேவா? இப்படி கை நீட்டிருக்கீங்களா, அதை கொஞ்சோண்டு முன்னாடி லைட்டா அப்படி முன்னாடி விட்டோம்னா கை பார்க்கலாம். லைட்டா அப்படி முன்னாடி கொண்டு வந்தோம். கொண்டு வந்தீங்களா? சரி. என்ன பாருங்க. ஆனா இந்த கை ஆடணும். இப்படி ஆடணும். என்னதான் பார்க்கணும், என்ன பார்க்கணும், டிவியை பார்க்கலாம். பட் இந்த கை ஆடணும். இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த கை ஆடுறது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? தெரியுது. தெரியுது. என்னதான் பாக்குறீங்க. ஆனா உங்களோட 2 கையும் இப்படி ஆட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? சரி. கை கீழே போடணும். அப்ப நம்ம பார்க்கறோம். என்னதான் பாக்குறீங்க, ஆனா கை தெரியுது. இந்த 2 கையும் ஆடுறது தெரியுது. இப்போ உங்க வீட்டுல இருக்கீங்க. சரி உட்காந்துருங்க. அடுத்த எக்ஸசைஸ் கொஞ்சம் நேரம் கழிச்சு. சரியா? இது உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக, சிம்பிளா புரியணும்ன்றதுக்காக. சரியா? இப்ப கை நீட்டிங்க, என்ன பார்க்க சொன்ன, பார்த்தீங்க, இப்படி வச்சீங்க, இப்படி ஆடு. நான் உங்களதான் பாக்குறேன். ஆனா என் கை ஆடுனா எனக்கு தெரியுது. சரியா? அப்படின்னா நம்மளோட ஐ விஷன் இருக்குல்ல, இந்த ஐ விஷன், அந்த விஷன் வந்து இவ்வளவு பெருசு. எவ்வளவு பெருசு? என்ன பார்த்தாலும் இந்த 2 கையை நீங்க ஆட்டினீங்கன்னா தெரியும். 2 கை ஆடினா தெரியும். 180 டிகிரி தெரியுமா? 180 டிகிரி அப்படின்னா ஆஃப் வட்டம், அரை வட்டம் நமக்கு தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இது குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி மட்டும் இல்ல, இப்ப பேரண்ட்ஸும் இருக்கீங்க. அதனால அவங்களுக்கும் சேர்த்துமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானது.
ஏன்னா இதை எடுத்துட்டு போய் நாளைக்கு உங்க குழந்தைங்க கிட்ட சொல்றதுக்கான, ஏன்னா இது எல்லாமே நான் இன்னைக்கு சொல்ல போற ஒவ்வொரு விஷயமுமே பியூர்லி சயின்ஸ், அறிவியலும் இருக்கு அதுக்குள்ள. முக்கியமா அது எந்த அளவுக்கு குழந்தைங்களை பாதிக்கும் செல்போன்ன்றத ரொம்ப நுணுக்கமா இன்னைக்கு நம்ம பேச போறோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதோட முதல் படி இது. அதனால தயவு செஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் குறிக்கணும், குறிச்சு வச்சுட்டு நீங்க போய் கூட உங்களுக்கு வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க. ஓகே டன். இப்ப 2 கை நீட்ட சொன்ன நானு, எல்லாரும் நீட்டிங்க, இப்படி ஆட்டினீங்க, தெரிஞ்சது. அப்ப என்னோட கண்ணு இவ்வளவு பெருசா தெரியுது, இங்க இருக்கிறது எல்லாம். இப்போ உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நீங்க வீட்டுல இருக்கீங்க, வீட்டுல ஏதோ டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, இது நான் அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். இது இருக்கட்டும், சரியா? இப்ப என்ன சொல்றது, இப்ப வீட்டுல உட்காந்துருக்கீங்க, சரியா? என்ன பார்த்துருக்கீங்க, என்னதான் பாக்குறீங்க, நான் பேசுறது கேக்குறீங்க, எல்லாமே ஓகே. பட் அந்த வீட்டுக்குள்ள யாராவது வந்தா திரும்பி பார்க்காமலே நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், கண்டிப்பா தெரியும். யார் வராங்க, யார் போறாங்க அப்படின்னு தெரியும். தெரியறப்ப ஒருவேளை நம்மளுக்கு க்ளோஸ் ஆனால் நம்ம அப்பா அம்மாவா இருந்தா, நம்ம அப்பா அம்மா தான் வராங்க, நம்ம திரும்பி பார்க்கலாம், நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா அவங்க என்ன கலர் சாரி கட்டியிருப்பாங்க, என்ன கலர் நைட்டி போட்டிருப்பாங்க, அப்பா என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு, இது எல்லாமே தெரியும். இன்னும் ஒரு சில பசங்க இருக்காங்க, திரும்பியே பார்க்க மாட்டாங்க, வர்ற சவுண்ட் வச்சு சொல்லிடுவாங்க, என் அப்பா தான் வராரு, என் அம்மா தான் வராரு, அப்பா மாமா தான் வராங்க அப்படின்னு செம்ம ஷார்ப்பா கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. அப்படி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். படி ஏறும்போது சொல்லிடுவாங்க, இது அப்பாவோட செருப்பு சத்தம், இது அம்மாவோட செருப்பு சத்தம், இது அப்பாவோட பைக்கு. ஓகேவா? அந்த சவுண்ட் பைக்கோட சவுண்டை வச்சே கண்டுபிடிச்சிருவோம். அந்த அளவு மைண்ட் ஷார்ப்பு. கீழே வரும்போது வீட்டுல தனியா இருக்கீங்க அப்படின்னா, யாராவது வர்றாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு செல்போன் பார்த்துட்டு இருக்காங்க, வந்து திட்டவனே அப்பா வராது, டக்குனு செல்போன் எடுத்து ஒழிச்சு வச்சிருது. வந்தா திட்டு விழுகும்ல, வந்து செம கரெக்ட் விழுகும். எதுக்கு வந்து திட்டு வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி அந்த போன் எடுத்து ஒழிச்சு வைக்கிறக்காண்டி ஷார்ப்பா யோசிச்சு வச்சிருக்கோம். மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். அப்பா நடந்து வந்தா என்ன சவுண்ட்ல வருவாரு, அம்மா நடந்து வந்தா என்ன சவுண்ட்ல வருவாங்க, வரும்போதே என்ன சொல்லிட்டு வருவாங்க. எவனோ ஒருத்தன் கதவை திறந்து வச்சிருக்கான், எவன திறந்து கத்திட்டு வருவாங்க. ஓகே, அம்மா தான் வந்திருக்காங்க. அப்பா உள்ள நுழையும் போதே யார் இதை இங்க வச்சிருக்கா, நீங்க ஏதோ ஒரு ரூம்ல இருப்பீங்க, ஆனா அவர் உள்ள நுழையும் போது என்ன டயலாக் சொல்லுவாருன்னு தெரியும், உடனே கண்டுபிடிச்சிடும். இது எல்லாமே எப்படி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, இத்தனை வருஷமா நம்ம மைண்ட்ல யோசிச்சு அவங்க கூட இருந்து. சமையல் அடுத்து, 3ஆவதா சமையல். நம்ம சாப்பிடுறோம், ஓகேவா? நீங்க யார் சமைச்சிருக்கா, அம்மா சமைச்சிருக்காங்களா, இல்ல பாட்டி சமைச்சிருக்காங்களா, இல்ல சந்தோஷமா சமைச்சிருக்காங்களா, இல்ல மொக்கையா சமைச்சிருக்காங்களா? இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? ஐய நீங்க நல்லா இல்ல, ஐய நீங்க உப்பு போடல, ஐய. சில பேர் அம்மாட்டே போய் என்னம்மா சமைச்சிருக்க, என்னம்மா இன்னைக்கு என்ன எதுவும் டென்ஷன் உனக்கு, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு அம்மாட்டே போய் சட்டை பிடிக்கும். ஓகேவா? அவ்வளவு ஷார்ப், ஒவ்வொரு விஷயத்தையும் பயங்கர ஷார்ப். அதே மாதிரி ட்ரெஸ், நம்ம ட்ரெஸ் போய் பீரோல எடுக்க போறோம். ஓகேவா? நம்ம என்ன ட்ரெஸ் சொல்லுவோமோ அந்த ட்ரெஸ் அம்மா விட மாட்டாங்க, நம்ம என்ன ட்ரெஸ் சொல்றோமோ அவங்க விட மாட்டாங்க. அவங்க சொல்ற ட்ரெஸ் நமக்கு பிடிக்காது. ஒரு மல்லு கட்டி நடக்கும், உங்க அம்மா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்க அம்மாவை கூப்பிட்டு ட்ரெஸ் எடுக்க சொல்லுவீங்க. இந்த ட்ரெஸ் நம்ம ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம்னு கேட்போம். நம்ம மைண்ட்ல ஒண்ணு இருக்கும், இந்த ட்ரெஸ் தான் அம்மா எடுத்து கொடுக்கணும், என்னது இந்த ட்ரெஸ் தான் அம்மா எடுக்கணும். ஆனா அதை எடுக்க மாட்டாங்க, கரெக்டா அம்மா அதை எடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு எந்த ட்ரெஸ் பிடிக்காதோ அந்த ட்ரெஸ் எடுப்பாங்க. அங்க ஒரு மல்லுக்கட்டு ஆச்சா, இந்த அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி இந்த கேட்டகரியில இருக்கிறாரு வேற. இப்ப அக்காவுக்கு ட்ரெஸ் எடுத்தா தம்பிக்கு பிடிக்காது, தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்தா உடனே பதில் வருது, தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்தா அண்ணனுக்கு பிடிக்காது. அவனுக்கு மட்டும் ஏன் இந்த கலர்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டி இருக்கு, பயங்கரமான போட்டி, காம்படிஷன். ஓகேவா? இந்த எல்லாம் போட்டி. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ஒன்றுமே என்னன்னா, ஒருவேளை அக்காவும் தங்கச்சி சேர்ந்து செல்போன் ஒண்ணு, நீ வந்து அம்மா சொல்ற, நான் வந்தா சொல்ல மாட்டேன், நம்ம 2 பேரும் ஜாயிண்ட் ஆயிப்போம். ஓகேவா? நீ என்ன காட்டி கொடுத்துறாத, நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். எதுல ஜாயிண்ட் ஆகிக்கிறோம், ஒரு தப்பு பண்ணி அதை காட்டி கொடுக்கறது. ஆனா மத்த எல்லாத்தையும் மல்லு கட்டுறது, சாப்பிடுற ஆரம்பிச்சு மத்த எல்லா விஷயத்தையும் மல்லு கட்டுறது, செம்மையா மல்லு கட்டும். ஓகேவா? அவனுக்கு அதை செஞ்சு கொடுத்த, எனக்கு இதை செஞ்சு கொடுத்த, இன்னைக்கு இதை எனக்கு செஞ்சு கொடுத்துருக்க, அவனுக்கு செஞ்சு கொடுக்கல.
இப்படி மல்லு கட்டிக்கிட்டே இருக்கும். சரியா? சரி, ஓகே, டன். நம்ம செல்போன் பார்க்கணும். சரியா? யாரெல்லாம் வீடியோ நான் பார்ப்பேன், செல்போன்ல அதிகமா வீடியோ பார்ப்பேன் சொல்றவங்க கை தூக்குங்க. நிறைய வீடியோஸ் இங்க வந்து உங்களை கூப்பிட்டு வச்சு எந்த கேள்வி கேட்கலாம் மாட்டோம். ஐயோ நீங்க கூப்பிட்டு வீடியோ நான் பார்ப்பேன் சார், ரீல்ஸ் பார்ப்பேன், ஷார்ட்ஸ் பார்ப்பேன், பாட்டு கேட்பேன் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஓகே, டன். யாரெல்லாம் இங்க கேம் ஆடுறவங்க இருக்கீங்க செல்போன்ல, கேண்டி கிரஷ் அது இது ஏகப்பட்டது இருக்கு. ஓகே, டன். கீழே போடுறது. நான் ஸ்கூல்ல நிறைய ஸ்கூல்ல வேலை பார்க்கறேன். போய் செல்போன்ல போட்டோ எடுக்கிறது எப்படி எப்படி வேலை பார்க்கறேன். அப்ப ஒரு ஸ்கூல், நான் ஸ்கூல் பேரை சொல்ல விரும்பல. ஏன்னா ஸ்கூல் பேரை சொன்னா உடனே நீங்க அந்த ஸ்கூல்ல அப்படியோ அப்படின்றீங்க. அதெல்லாம் ஒரு ஸ்கூல். சரியா? அந்த ஸ்கூல்ல என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன். என்ன ஹோம்ஒர்க்ன்றது நீங்க பக்கமா எழுதணும்லாம் கிடையாது. ஒரு சின்ன ஹோம்ஒர்க் தான், இத்தனோட ஹோம்ஒர்க். அது என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா ஒரு நாளைக்கு வீட்டுக்கு ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போனதும் செல்போன் எடுத்து நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா, அப்ப அந்த செல்போன் எடுத்ததும் டைமை பார்த்து குறிச்சிருக்கீங்க. நான் 4 மணிக்கு செல்போன் கையில் எடுத்திருக்கேன், குறிச்சு வச்சுட்டு விடணும். அதுக்கப்புறம் நீங்க செல்போன் பார்க்கலாம், என்ன வேணாலும் பார்க்கலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம். செல்போனை திருப்பி க்ளோஸ் பண்றீங்களா, போதும் இங்க போய் நம்ம படிப்போம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். வேற வழியே இல்லாம அந்த போனை கீழே வைக்கிறது, மனசே கேட்கணும். அப்ப திருப்பி நோட் பண்ணும், எத்தனை மணிக்கு நான் போனை கீழே வச்சேன் அப்படின்னு நோட் பண்ணும். இப்படி நோட் பண்ணி எடுத்துருவாங்க. திங்கள் புதன் வியாழன் வெள்ளி, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 5 நாள். திருப்பி சாட்டர்டே சண்டே தனியா குடிக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து அடுத்த வாரம் எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க கையில. அந்த ரிப்போர்ட்டை வாங்கினேன், எனக்கு நெஞ்சொலியே வந்துச்சு. நேரா நான் அப்போலோ தான் தூக்கி போனோம், அங்கேயே தலை சுத்தி நெஞ்சொலி வந்துச்சு. என்ன தெரியுமா ரிப்போர்ட் வந்தது? ஒரு நாளைக்கு 3 மணி நேரம். ஓகேவா? 5 days 3 மணி நேரம். சாட்டர்டே சண்டே 7 மணி நேரம். எவ்வளவு நேரம்? 7 மணி நேரம். ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம செல்போனை எடுக்கும் போது கையில எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறோம்ல, அப்ப சத்தியமா டைம் தெரியாது. ஒரு 10 நிமிஷத்துல பார்த்து வச்சிடும். அம்மாட்ட போய் கெஞ்சிரு, ஒரு 10 minutes ப்ளீஸ்மா, பார்த்துட்டு உடனே வச்சிருவோமா, நான் கண்டிப்பா படிப்பு தான் பார்ப்பேன், வேற எதுவுமே பார்க்க மாட்டேமா. அப்படியே கெஞ்சி கூணி கூறிக்கு அப்படியே கீழே இறங்கி காலில் விழுந்து அப்படியே உருண்டு என்னமோ இந்த உலகத்திலே நான் தான் நல்ல பிள்ளை அப்படின்ற மாதிரி அவனை கெஞ்சிடுறது. அவங்க விட்டு செல்போனை கொடுத்துருவாங்க. கொடுத்த பிறகு அவங்களுக்கு வேலை இருக்கு, அந்த வேலையை பார்த்துருவாங்க. 10 நிமிஷம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் டஸ் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து ஒரு ஆள் காண முடியும். எங்க உட்கார்ந்துருப்பாங்கன்னே தெரியாது. ஏதாவது ஒரு ரூம்ல மூலையில போய் உட்கார்ந்துருக்கு, சைலண்டா இருக்கும். இல்லையே இது சைலண்டா இருக்க ஆளுங்க இந்த வீட்டுல, சவுண்ட் வரணுமே அப்படின்னு தேடி அப்படியே சர்ச் பண்ணி போனா எவ்வளவு 1/2 மணி நேரம் கழிச்சு போனை கொடுத்ததே அந்த அப்பா அம்மா மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்கும், அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. சமைக்க அப்பா வேலை இருக்கும், அவர் எங்கேயாவது போயிட்டு இருப்பாரு, நம்ம இருக்கிறதே மறந்துடுவாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு புத்தியில தோணும், நம்மளுக்கு ஒரு புள்ள இருக்கு இந்த வீட்டுக்குள்ள, நம்மளுக்கு ஒரு புள்ள இருக்கு, அந்த புள்ள எங்க போச்சு, ஒருவேளை புள்ளைய தூக்கி போயிட்டாங்களோ அப்படின்னு போய் தேடி கண்டுபிடிச்சா ஒரு ரூம்ல இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற ரேஞ்சுக்கு உட்காந்து அந்த செல்போனை நோண்டிட்டே இருக்கு. அந்த செல்போன்ல சவுண்டே வராது. ஓகேவா? இன்னும் இருக்கு, சில பேர் வீட்டு அட்வான்டேஜா ப்ளூடூத் இருக்கு. ஓகேவா? அதுக்கு நான் வச்சிருக்க பேர் என்னன்னா ப்ளூடூத் கிடையாது, செவுட்டு மிஷின். ஏன்னா காதுல 2 பக்கமும் அதை மாட்டிட்டா நமக்கு காது கேட்காது, என்ன கேட்டாலும் கேட்காது. நம்ம பேர் சொன்னா எதை சொன்னா கேட்கும். ஆனா அங்க இருந்து எரும மாடு அப்படின்னு கத்துனா மட்டும் கேட்கும். ஓகேவா? அந்த ப்ளூடூத்தை காதுல மாட்டிட்டு சைலண்டா வேற ஒரு உலகத்துல இருப்பாங்க. திருப்பி தேடி போகும்போது தான் தெரியும் எந்த உலகத்துல இருக்கீங்கன்னு, தேடி வரும்போது தான் தெரியும். அந்த செல்போன் குள்ள எடுத்து பார்த்தா தெரியும். வேகமா ஆஃப் பண்ணுவாங்க செல்போன், என்ன பார்க்கணும் தெரியக்கூடாது. உடனே நான் ஒண்ணுமே பார்க்கணுமா, நான் இதைத்தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஏதாவது காமிப்பாங்க. அவங்க பார்த்து சொன்னதுக்கும் காமிச்சதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகேவா? நீங்க 10 நிமிஷம் வாங்கிட்டு போனீங்களா, ஆனா 1 மணி நேரம் ஆயிடும். எவ்வளவு நேரம் ஆயிடும்? 1 மணி நேரம். இன்னைக்கு இந்த கிளாஸ் வந்துட்டு நீங்க போனதுக்கு அப்புறம் ஓகேவா, இங்க இருக்க பேரண்ட்டுக்கும் கேட்டு சொல்றேன். ஓகேவா? நீங்க குடிக்கலாட்டியும் உங்க பேரண்ட் உங்க செல்போன், யாரெல்லாம் இந்த செல்போனை பசங்க கையில கொடுக்குறீங்களோ 1 நிமிஷம் அந்த நோட் எடுத்து டயத்தை குடிங்க, டயத்துக்கு டயத்தை குடிங்க. குடிச்சிட்டு திருப்பி உங்க கையில எப்போ செல்போன் வருது திருப்பி டயத்தை குடிங்க. உங்களுக்கு மட்டும் நெஞ்சு வலி வரல அப்படின்னா நான் இந்த கிளாஸ் எடுத்து வேஸ்ட். சத்தியமா வரும். ஏன்னா அவ்வளவு நேரம் அந்த உட்கார்ந்து பாருங்க. சரி, ஓகே, இங்க வந்து
தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்து 7th 8th படிக்கிறவங்க வரையும் இருக்கீங்க. சரியா? எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ இங்க வந்து 2 பேர் கதை சொன்னாங்க. ஓகேவா? 2 பேர் கதை சொன்னாங்க. வேற வேற புக். ஒருத்தர் பேர் சக்தி, இன்னொருத்தர் பேர் என்ன? சுப்ரஜா. சுப்ரஜான்னு ஒருத்தங்க கதை சொன்னாங்க. புக் படிச்சுட்டு சக்தின்னு ஒருத்தங்க கதை சொன்னாங்க. கதை சொல்லி முடிக்கவும் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க? ஒரு சர்டிபிகேட்டும் ஒரு புக்கும் ஆன் தி ஸ்பாட்டே கொடுத்தாங்க. பாத்தீங்களா? பாத்தீங்களா? சரி. நீங்க செல்போன் பார்த்ததுக்காண்டி இவ்வளவு நீங்க செல்போன் பாக்குறீங்களா? ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1/2 மணி நேரம் தான் பாக்குறீங்க. நீங்க செல்போன் பார்த்ததுக்காண்டி இதுவரை நான் பெஸ்ட் செல்போன் பார்த்தா அப்படின்னு சர்டிபிகேட் வாங்கிருக்கேன். யாரா கை கொடுங்க. உங்களை கூப்பிட்டு நீங்க வந்து செல்போன் சிறப்பா பார்த்திருக்கீங்க. ஒரு நாளைக்கு நீங்க 2 மணி நேரம் பயனுள்ள வகையில செலவு பண்ணிருக்கீங்க. இதை பாராட்டி உங்களுக்கு ஒரு சோப்பு டப்பாவும் ஒரு சர்டிபிகேட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு யாராவது கொடுத்திருக்காங்களா? கொடுத்ததே கிடையாது. அப்ப எதுக்கு அதை பார்க்கணும்? சரி, டைம் பாஸ். ஆஹா, டைம் பாஸ். உங்களுக்கு அவ்வளவு டைம் அப்படியே பயங்கரமா எக்கச்சக்கமா டைம் இருக்கு. ஸ்கூல்ல ஒவ்வொருத்தரும் இந்த ஸ்கூல் பேக் தூக்கிட்டு போறீங்களா? என் பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க. ஸ்கூல் பேக் தூக்கிட்டு போறீங்களா? அந்த பேக்கை எடுத்து நான் போட்டேன்னா இந்த மூளை தூக்குறாங்க ஒருத்தங்க. அதை விட வெயிட்டா இருக்கு. 50 புக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? 50 புக்கு கொடுக்குறாங்க. அவ்வளவு வெயிட்டா தூக்கிட்டு போறீங்க. அப்ப இவ்வளவு புக்கை எடுத்துட்டு போய் காலையில 9 மணி 8:30 மணிக்கு உள்ள போய் சாயங்காலம் 4 மணி வரையும் இங்க படிச்சு அதுக்கப்புறம் அங்க இருந்து ஹோம்வொர்க் எடுத்து வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு ஹோம்வொர்க் எடுக்கவே நேரம் பத்தாது. இதுல உங்களுக்கு டைம் பாஸ் ஆகுறதுக்கு செல்போனை வாங்குனீங்கன்னா அப்புறம் எப்படி ஹோம்வொர்க் பண்ண, அப்புறம் எப்படி படிக்க? ஒண்ணுமே வேண்டாம். அதனால தயவு செஞ்சு இந்த கிளாஸ் முடிச்சு அடுத்து போகும்போது எல்லாருமே அவங்க வீட்டுல செல்போன் அப்படின்னு போட்டு, எப்படி சப்ஜெக்ட் இருக்கா, சயின்ஸ், மேத்ஸ், இங்கிலீஷ், சோசியல் சயின்ஸ், ஈஸியான புக்கு, நோட் இருக்கா, அதே மாதிரி தயவு செஞ்சு ஒரு நோட்டு வாங்கி உங்க பேரை போட்டு செல்போன் லெசன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு டெய்லி மண்டே அப்படின்னா மண்டே எத்தனை மணிக்கு செல்போன் எடுக்கிறீங்களோ அத்தனை மணிக்கு அந்த டயத்துல குறிக்கணும். சாயங்காலம் வந்தது ஓகேவா, குறிச்சிங்க அப்படின்னா அடுத்து டெய்லி குறிச்சிட்டு வீக்கெண்ட் முடியும் எவ்வளவு நேரம் செல்போன் பார்த்திருக்கீங்க அப்படின்றத உங்க அம்மாட்ட கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு போய் உங்க டீச்சர்ட்ட கொடுக்கணும். கொடுக்கலாமா? கொடுத்தா என்ன நடக்கும்? மறுநிமிஷம் டீச்சர் கொடுத்து வீட்டுக்கு போய் சொல்லிடுவாங்க, நீ இவ்வளவு நேரம் செல்போன் பார்த்தேன்னா நீ படிக்க மாட்ட, உனக்கு எதுக்கு படிப்பு, சர்டிபிகேட் கொடுத்து நீ வீட்டுல உட்காந்து செல்போனே பாரு அப்படின்னு அனுப்பிச்சு விடுறான். அவ்வளவு பஞ்சாயத்து இருக்கு, அவ்வளவு பிரச்சனை. சரி, இப்போ கை நீட்டி, இப்போ கொஞ்சம் குழந்தைங்க லேட்டா வந்திருக்காங்க, எந்திரிச்சு நின்று கை நீட்டி இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா? அப்ப என்ன பார்க்கிற போதே கையாடுறீங்க தெரியுது. அவ்வளோ பெரிய நம்மளோட பார்வை, ஓகே, விஷன் 180 டிகிரி பார்க்கக்கூடிய விஷனை நம்ம செல்போனுக்குள்ள, இது இங்க இருக்க பேரண்ட்க்கும் சேர்த்து சொல்றேன், ஓகேவா? 180 டிகிரி பார்க்கக்கூடிய நம்மளோட விஷனை நம்ம செல்போனுக்குள்ள ஜஸ்ட் இவ்வளவுதான். இது 5.5 இன்ச். எவ்வளவு? 5.5 இன்ச். 180 டிகிரி நம்ம பார்க்கறோம்ல. இப்போ நான் இங்க பார்க்கறேன், உதாரணத்துக்கு இந்த பாப்பா பார்க்கறேன்னா பக்கத்துல இருக்கவங்க, இங்க இருக்கவங்க, அங்க இருக்கவங்க எல்லாமே எனக்கு தெரியும், ஓகேவா? 180 டிகிரில 47 டிகிரி நம்ம ஃபோக்கஸ்ல தெரியும். இப்போ ஸ்கூல்ல உட்கார்ந்துருக்கீங்க, போர்டுல எழுதி போடுறாங்க, போர்டு பெருசா இருக்கு, ஃபுல் போர்டுல எழுதி போட்டாலும் டீச்சர் நல்லா வருது நமக்கு தெரியுதா? அந்த போர்டோட லென்த்தை என்னைக்காவது யாராவது அளந்து பார்த்துருக்கீங்களா? எத்தனை ஃபீட் இருக்கும் அப்ராக்சிமேட்டா? ஒரு 5 ஃபீட், 6 ஃபீட், 4 ஃபீட்? எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 ஃபீட் இருக்கும். 100 ஃபீட்ல கிடையாது, ஓகேவா? 6 ஃபீட், 6 ஃபீட். ஒரு ஃபீட்டுக்கு எத்தனை இன்ச் தெரியுமா? ஒரு ஃபீட்டுக்கு 12 இன்ச். எத்தனை இன்ச்? ஸ்கேல் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். சென்டிமீட்டர்ல 30 இருக்கும், இன்ச்சஸ்ல 12 இருக்கும். சரியா? ஓகேவா? ஆர் 6 into 12 எவ்வளவு? 6 into 12 6 into 12 72. அது 73. ஓகே டன். 72 எவ்வளவு? 72.
72 inches நம்ம கண்ணு ஃபோக்கஸா பார்க்கும். எவ்வளவு? 72 இன்ச். அந்த கண்ணை கொண்டு போய் 5 இன்ச்சுக்குள்ள வச்சிருக்குது. எவ்வளவு நேரம்? 2 மணி நேரம், 3 மணி நேரம். நம்ம அம்மா வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போதே அவங்க ஃபுட் ஸ்டெப் வச்சே கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? பைக் சவுண்ட் வச்சே கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? தூரத்துல இருக்கும் போதே நைட் கலரை பார்த்து கண்டுபிடிச்சிடணும். ஒரு சவுண்ட வச்சே கண்டுபிடிச்சிடணும். அப்பா எப்படி கத்துவாருன்னு தெரியும். கூட்டத்துக்கு நடுவில் அப்பான்னு ஒரு சவுண்ட் விட்டாருன்னா அது அப்பான்னு தெரிஞ்சிடும். அப்ப இவ்வளவு ஷார்ப்பா நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அந்த ஷார்ப்னஸ் இந்த மாதிரி செல்போனுக்குள்ள நீங்க எவ்வளவு நேரம் வச்சிருக்கீங்களோ இது மைண்ட்ல ஏறுமா ஏறாது? ஏறும். யாருக்கெல்லாம் நைட்டு தூங்கும் போது பேய் கனவு வருது? கீழே போடுங்க. கீழே போடுங்க. எதுக்கு? பர்த்டே பயங்கரம். பர்த்டே அன்னைக்கு நான் கேக் வெட்டினேன். எதுக்கு இந்த கனவு வருது அப்படின்னா, ஓகே இந்த கேக் இந்த சொல்லிட்டாங்க, நான் சொல்லல, அவங்களே சொல்றாங்க. கேம் ஆடும்போது அதுல நிறைய பயங்கரமான மூஞ்சோட நிறைய பாருங்க. அவனை போட்டு சுடுறது டப்ப 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 டப்பன்னு. ஓகேவா? நிறைய கேம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்க 3-4 பேர் சேர்ந்து ஆடுவாங்க. டேய் அவனை சுடுறான், அவனை விடாத, அவனை வெட்டா. இந்த சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. யாரடா வெட்டுறாங்க? என்னடா கலவரம் நடக்குதுன்னு போய் பார்த்தா கேம். என்னடா கேம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள பார்த்தா ஒரு ஃப்ரீ ஃபயர், பப்ஜி வருது. அப்பா கால குளிர்ந்து எனக்கு முடியல. ஓகேவா? என்ன காமெடினா, இதுல என்ன காமெடி தெரியுமா? சில பேர் சைலண்டா அந்த கேமை இன்ஸ்டால் பண்ணி ஆடி முடிச்சுட்டு சைலண்டா இன்ஸ்டால் பண்ணிடுது. தடையவே தெரியாது. அப்பா வந்து அம்மா வந்து செல்போன் எடுத்து பார்த்தா என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொலகார மாதிரி வெட்டணும் குத்தணும் கத்திக்கிட்டு இருந்தா எடுத்து செல்போனை பார்த்தா உள்ள ஒண்ணும் காணோம் அப்படின்னு பார்த்தா சைலண்டா அதை டெலிட் பண்ணிடுது. அந்த செல்போனை அப்படியே வாங்கிட்டு போய் ஒரு செல்போன் சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து என்னென்ன கேம்லாம் ஆடினா லிஸ்ட் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. செல்போன் அதை சர்வீஸ் பண்றவனே தலை சுத்திரும். சார் எப்படி கேம் உள்ள இறக்கிருக்காங்க, எப்படி சார் நீங்க விட்டீங்க அப்படின்னு. 50 கேம் உள்ள இருக்கிறது. இல்ல ஃப்ரீ ஃபயர் இது எல்லாத்தையும் தாண்டி கேண்டி கிரஷ் ஒண்ணு இருக்கு. தப்பிக்கிட்டே இருப்பாங்க. எங்க இருந்து எங்க தவறானே தெரியாது. நைட்டு படுக்கும்போது பார்த்தா உடம்பு ஆடுது. என்னடா பார்த்தா அந்த கேம்ல தவறாயிடும். நைட்டு பூரா தவறுது. பக்கத்துல உட்கார்ந்து தவிக்கிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு அதாவது சில கேம் வந்து இப்படி வச்சு ஆடுறாங்க, சில கேம் இப்படி. இந்த செல்போன் இப்படி ஆடிட்டே எங்கடா அப்படின்னு பார்த்தா செல்போனுக்குள்ள ஒருத்தன் தவறானா இங்க இருந்து ரியாக்ட் பண்றாங்க. இது என்ன தெரியுமா நடக்கும்? இதெல்லாம் ஆடுறீங்க. ஆடி முடிச்சுட்டு நம்ம போவோம், ரோட்ல போவோம், 2 கல் இருக்கு இல்ல 2 படி இருக்குன்னா அந்த கேம்ல தப்புற மாதிரியே தப்புறது. அங்கே விழுவோம். எங்கடா விழுந்தா? ரெண்டு இல்லம்மா, தப்பணும் நினைச்சது விழுந்துட்டேன். மண்டையில அடிபட்டுச்சு. வீட்டுல இருக்க அத்தனை பேர் இன்சோல் பண்றது. அந்த தவறு எடுத்து அடுத்து நஜத்திலையும் தவற முடியாது, ஸ்கிரீன்லையும் தவற முடியாது. சரியா? இந்த அல்சர்ட் இது ஒண்ணு. ரெண்டாவது அந்த கேம்ல ஆடி ஆடி போவோம். ப்ரெஷர் பயங்கரமா. ஏன்னா நீங்க தூங்க மாட்டீங்க. நைட்டு தூங்குறது இல்லை. நைட்டு அம்மா 10 மணி 11 மணி வரைக்கும் கத்தணும். கத்துன பிறகு 11 மணிக்கு தூங்குறது. சரி தூங்கியாச்சு. காலையில எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு எழுப்புனா போணுமா மா இன்னும் 2 நிமிஷம்மா. எந்திக்க மனசே வராது. அவங்க அம்மாக்கு என்னன்னா ப்ரெஷர். ஐயோ இன்னும் புள்ள எந்திக்கல, சமைக்கணும், நீங்க கிளப்பணும். கத்திக்கிட்டு காலையில குளி, தலைக்கு தனியா தண்ணி ஊத்து, ஒழுங்கா சோப்பு போட்டு குளி, பல்லு தேய், எல்லாத்துக்கும் டார்ச்சர். ஒருத்தர் விடாம டார்ச்சர். இதுல லஞ்ச் பேக் மறந்துடுறது, காலையில சாப்பிடுறது மறந்துடுறது, சடை கட்டுறது மறந்துடுறது. சரி மத்தியானம் டிஃபன் பாக்ஸ்ல சாப்பிடுறீங்க. என்னைக்காவது அந்த டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சோண்டு மிச்சம் இல்லாம திருப்பி வருதா? இன்னைக்கு நீ சமைச்சதே சரியில்லை, எனக்கு பிடிக்கல, பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா சமைச்சு கொண்டு வந்திருக்காங்க, நீ சமைக்கல ஒழுங்கா, அதனால நான் சாப்பிடல.
சமைக்கும் போது நல்லா தான் சமைப்பாங்க எல்லாரும். உங்களுக்கு மீன் வைக்கிறதுக்கு ஒரு ஆள் குத்திக்கிட்டே இருக்கணும். ஏன் உங்களுக்கு தெரியாதா? சரி, சமைச்சு சாப்பிட்டீங்க. எத்தனை பேரு அந்த டிஃபன் பாக்ஸ கழுவி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு எத்தனை பேர் கழுவுறீங்க? கழுவணும் நினைக்கிறேன், ஆனா கனவுலே கழுவிட்டேன். உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். என்ன தண்டனை தெரியுமா? அந்த டிஃபன் பாக்ஸ வீட்டுக்கு வரணும் கழுவல வேணாம். ஐயோ உங்க கழுவையே சொல்லல, கழுவவே வேணாம். ஓகேவா? அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து தயவு செஞ்சு ஸ்கூலை விட்டு வரணும் திறந்து மோந்து பாருங்கன்னு சொல்லணும். வேற ஒண்ணு செய்யணும். அந்த டிஃபன் பாக்ஸ திறந்து மோந்து பாருங்கன்னு சொல்லணும். அப்படியே தலை சுத்தி அந்த வாசலே விழுந்துருவீங்க. சரியா? அந்த டிஃபன் பாக்ஸ் தான் உங்க அம்மா அரை மணி நேரம் ஊற வச்சு தேய்க்கணும். அது அப்படியே அந்த ஸ்மெல்ல வாழ்க்கையில வாய்ப்பே கிடையாது. இன்டர்நேஷனல் செட் எல்லாம் தோத்து போயிடும். அப்படி இருக்கும் அது. அப்ப டெய்லி அந்த கருவத்தை கழுவுறோம்ல, பாவம் செஞ்சுட்டு வர ஒரு நாளாவது அதை கழுவிட்டு போவோம். அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஏன்? வீட்டுக்கு சரி, இது ஒண்ணு. ரெண்டாவது, வீட்டுக்கு வரீங்க, ஸ்கூல் பேக் என்னைக்காவது அம்மா சொன்ன இடத்துல அந்த ஸ்கூல் பேக் போய் வைக்கிறீங்களா? வச்சீங்கன்னா ஓகே, அது அப்படியே பறக்கும். ட்ரெஸ் ஒரு பக்கம் பறக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு மேட்டர் ஒன்று சொல்லுவாங்க, தயவு செஞ்சு ஸ்கூல் விட்டு வரணும் கைய கால கழுவிட்டு அடுத்த வேலையை பாருங்க. ஒரு பயம் செய்யறது. அதாவது முன்னாடி ஸ்கூல் விட்டு வரணும் என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதாவது சாப்பிட இருக்காங்களா, ஸ்நாக்ஸ் ஏதாவது இருந்தா கொடுங்க, பசிக்குது அப்படின்னு கேட்பாங்க. இப்ப அப்படி இல்ல, கண்ணு நேரா செல்போனுக்கு தான் போதும். எங்க இருக்கு? சரி, ஸ்கூல்ல போய் நீங்க படிப்பை பத்தி பேசுறீங்களா? நேத்து ஒரு கேம் ஆடினேன், அதுல ஒரு மேட்ரு வந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. உங்களோட பேச்சு பூரா தான் வெட்டுறது குத்துறது, எத்தனை பேரை சாவடிச்சேன். மாப்பிள்ள நான் இந்த லெவலை தாண்டிட்டேன். எந்த லெவல தெரியாது, 3வது லெவலை தாண்டிட்டேன், 4வது லெவலை தாண்டிட்டேன். நாளைக்கு எனக்கு ஆஸ்கர் அவார்டு கொடுத்துருவாங்க, நான் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு தான் நீங்க எல்லாம் பேசுறீங்க. ஓகேவா? இதுல இதாவது பரவாயில்ல, வீட்டுல அப்பா அம்மா அவங்களுக்கு வேலை இருக்கு, செல்போன் அவங்களுக்கு வேலை இருக்கு, எனக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்து செல்போன்ல வச்சுனா எடிட் பண்ணு. யாராவது அப்படி எடிட் பண்ண, நீ மட்டும் செல்போன் பாக்குற, என்ன மட்டும் பார்க்க விட மாட்டார். அவங்களுக்கு அதுல வேலை இருக்கு. அதை வச்சு அவங்க ஏதோ காசு பார்க்கறாங்க. அந்த காசை வச்சுதான் அவங்க உங்களுக்கு பீஸ் கட்டுறாங்க. ஸ்கூல் பீஸ் கட்டுறாங்க. சரியா? ஸ்கூல் பீஸ். ஓகேவா? பீஸ் கட்டுறாங்க. நீங்க அவங்க கிட்டே போய் நீ மட்டும் பார்க்கற, அவங்க என்ன பார்க்கறாங்க அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 5 நிமிஷம் நின்று பார்த்திருக்கீங்களா? அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேள்விய கேட்க மாட்டீங்க. சரியா? இப்ப இங்க இருக்க எல்லா கையிலும் நான் மைக் கொடுக்குறேன். இங்க வந்து நின்னு 2 நிமிஷம் பேசணும். என்ன பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு வயிற்றுல புளிய கிடையா, என்ன பேச சொல்ல போறாரு, என்ன வெடிகுண்டு வச்சிருக்காரு, கூப்பிட்டு நான் மைக்ல பேசி நான் ஏதாவது உளறி அப்புறம் இங்க இருக்கிறவங்கள என்னை பத்தி என்ன யோசிப்பாங்க? வருதா வரலையா? ஏன் வரலன்னா விட்டுருங்க. நிறைய பேருக்கு வருது, அப்படியே பின் டிராப் சைலண்ட் ஆயிடும். யாத்தி என்ன மட்டும் கூப்பிட கூடாதா? கூப்பிட்டாங்க, நான் அப்படியே பாத்ரூம் ஓடிடுவேன். திருப்பி வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். பாத்ரூம்ல நான் என்ன பண்ணேன்னு கேட்கவே கூடாது. ஆனா 1/2 மணி நேரத்துக்கு நான் வரமாட்டேன். அம்புட்டு பயம் எங்கிட்டு இருந்து வருது? இவ்வளவு பயமா? இந்த பயம்னா நைட் படுக்கும் போது. இதுல பரவாயில்ல, இந்த தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த காஞ்சனான்னு ஒரு படம் வந்துச்சு, எந்த கர்மத்துல அதை எடுத்தாங்கன்னு தெரியல.
அன்னையில இருந்து இந்த மாதிரி படம் வந்துச்சுன்னா அப்பா அந்த படம் வந்துருச்சு என்ன கூட்டு போங்க. அரண்மனை 4 வந்துருக்குப்பா கூட்டு போங்க. சரி கூட்டு போயாச்சு, போறீங்க பாக்குறீங்க, கம்முன்னு படுக்கணும்ல. நைட்டு அரண்மனை 4ல வர பேயெல்லாம் உங்க கனவுல வருது, கலர் கலரா டிசைனா. நீங்க போய் பரீட்சை எழுதும் போது என்ன பண்ணீங்க? அரண்மனை போய் நான் இந்த பேயை பார்த்தேன், இதுதான் சயின்ஸ் அப்படின்னு உட்கார்ந்து எக்ஸாம் எழுதுறீங்களா? எழுத மாட்டீங்கல்ல. அந்த முடியல என்னடா, ஏன்னா இந்த மாதிரி டிவில அந்த படம் போட்டா அப்படியே உட்கார்ந்து ஆணி அடிச்ச மாதிரி மாத்திராத, அடுத்த சீன் பேய் வருது, நான் பேயை பார்க்கணும். பேயை பார்த்தா என்ன கிடைக்குது எனக்கு புரியல. சரியா? இன்னொன்னு, உங்களுக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. எங்க இருக்கு? இல்ல. வெளியில போய் ஆடுங்க ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா செல்போன் குள்ள ஆடணும். ஸ்போர்ட்ஸ் வீட்டுக்கு வெளியில இருக்கு, வீட்டுக்குள்ள இல்ல. வீட்டுக்கு வெளியில போய் ஃப்ரெண்ட்ஸோட ஆடுறது பேர் தான் ஸ்போர்ட்ஸ். வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இந்த கும்பலா ஒரு இடத்துல உட்கார்ந்து மாப்பிள்ள அப்படின்னு ஆடுறது பேர் இல்லை. புரியுதா? புரியலையா? தயவு செஞ்சு இந்த கிளாஸ் முடிச்சு நீங்க போகும்போது ஒரு நோட்டு வாங்குறீங்க. நோட்டு கடை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒரு நோட்டு வாங்குறீங்க. அந்த நோட்ல உங்க பேர் போட்டு நீங்க எந்த ஸ்டாண்டர்ட், தயவு செஞ்சு இருக்க பேரண்ட்டுக்கு இது ஹம்பிள் ரெக்வெஸ்ட், ஒரு நோட்டு அதுல அவங்க பேர், அவங்க ஸ்டாண்டர்ட், ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் அவங்க செல்போன் பார்க்கறாங்க, அவங்க குறிக்கலாட்டியும் நீங்க குறிங்க. செல்போன் டிவி ரெண்டுமே. நான் எதுக்கு ஒரு நிமிஷம், நான் எதுக்கு கண்ணாடி போட்டிருக்கேன் தெரியுமா? எங்க அம்மா ஒரு நிமிஷம் செல்போன், நான் சின்ன வயசா இருக்கும்போது செல்போன் தான் இல்ல. சரியா? எங்க அம்மா டிவியை பக்கத்துல இருந்து பார்க்காதன்னு சொன்னாங்க, நான் கேட்கவே இல்லை. இன்னைக்கு கண்ணாடி, என்னால கண்ணாடி, எனக்கு கண்ணாடி கலட்டினா தலைவலி வரும், பயங்கரமா தலைவலி வரும். நான் போட்டோ எடுக்கிறாள், நான் போட்டோகிராஃபர். நீங்க கேமராவை பார்த்திருக்கீங்களா? அதுல இப்படியே இப்படி கண்ணை வச்சு பார்த்துக்குள்ள கிளிக் பண்ணுவோம். அதுக்குள்ள பார்க்கணும்னா கண்ணாடி இருக்கக்கூடாது, இருந்த இடத்துல. எனக்கு ஒவ்வொரு தடவை கேமராவை எடுக்கும் போதும் இந்த கண்ணாடி பெரிய இடத்துல, நானும் காண்டாக்ட் லென்ஸ் போட்டு பார்த்துட்டேன், என்னமும் போட்டு பார்த்துட்டேன். கண்ணாடியை நான் படுத்து தூங்க போகும்போது மட்டும்தான் கண்ணாடியை கலக்கணும். இது எவ்வளவு பெரிய இடங்கள் தெரியுமா? இந்த மாதிரி நீங்க டெய்லி டிவியால கொஞ்சம் தள்ளி இருக்கு, மானிட்டர் பெருசா இருக்கு. சரியா? நான் இங்க உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா பின்னாடி கேமரா இருக்குல்ல, அவ்வளவு தூரம் டிவி இருக்கு. நான் இங்க உட்கார்ந்து பார்த்தா தெரியும். ஆனா செல்போனை நீங்க எப்படி வச்சிருக்கீங்க? இப்படி வச்சிருக்கீங்க. உங்களுக்கும் செல்போனுக்குமான கேப் இருக்குல்ல, ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. சரி பாக்குறீங்க, ஓகே. ரீல்ஸ் பாக்குறீங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சார், நான் பார்க்கல, நீங்க யாரும் கை தூக்குவாங்க, ஓகேவா? பாக்குறவங்களுக்கு நான் சொல்றது கேளுங்க. ஒரு ரீல்ஸ் பாக்குறீங்க, சரி, ஒரு வீடியோ பாக்குறீங்க, சின்ன வீடியோ பாக்குறீங்க. அந்த வீடியோ எத்தனை நிமிஷம்? வெறும் 30 செகண்ட்ஸ். ஒரு ரீல்ஸ் எவ்வளவு நேரம் வரும்? வெறும் 30 செகண்ட்ஸ். அந்த 30 செகண்ட்ஸ நாம முழுசா பார்ப்போமா? பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். 20 செகண்ட் கூட போயிருக்க, அந்த விரல் வாய் இருந்தா அழுவும். சரி, ஓகே. ஒரு ரீல்ஸ 20 செகண்ட் பார்க்கணும். ஒரு மேக்ஸ் எவ்வளவு நேரம் பார்க்கணும்? 20 செகண்ட். ஒரு நிமிஷத்துல எத்தனை 20 செகண்ட் இருக்கு? 20, 40, 60. 60 செகண்ட் சேர்ந்தா ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷத்துல எத்தனை செகண்ட் இருக்கு? 3 இருக்கு. 10 நிமிஷத்துக்கு 30. 10 நிமிஷம் நீங்க ரீல் பாக்குறீங்கன்னா எத்தனை தடவை ஸ்கிரீனை மாத்திருக்கீங்க? 30 தடவை. எத்தனை தடவை? 30 தடவை. 30 தடவை 10 நிமிஷத்துல உங்களோட போக்கஸை நீங்க மாத்தினா உங்க மூளை என்ன ஆகுது? சரி, நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? உட்கார்ந்துருக்கீங்க. உங்களால ஒரு இடத்துல நார்மலா உட்கார முடியுதா? சக்கர பரதநாட்டியம் ஆடுறீங்க. உடம்பு அப்படியே சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்குது. இங்கு டாங்க டாங்க
இப்போ உங்க கையில செல்போனை கொடுக்கல, கொடுத்திருந்தா ஓரமா உட்கார்ந்து இந்த புள்ளையா சேட்டை பண்ணுது அப்படின்ற ரேஞ்சுக்கு அமைதியா இருப்பீங்க. ஆனா இதே ஆள் செல்போனை மட்டும் உங்க கையில வாங்கினா காஞ்சனா பேயே தோத்துரும். 10 வேலை ஆயிடுது. என்னென்ன சவுண்ட் கொடுக்கணும், என்னென்ன பேச்சு பேசணும், எல்லாமே. எதுக்கு இம்புட்டு கோவம் வருதுன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணிவிட்டாங்க? இப்ப உன் கையில என்ன செல்ல மட்டும் சோறு போட மாட்டாங்க சொன்னாங்களா? இல்லையே. தண்ணி குடிக்கூடாதுன்னு சொன்னாங்களா? கூட குளிக்க சொன்னாங்களா? இல்ல. ஜஸ்ட் ஒரு செல்போனை மட்டும் தான் உடனே வாங்கிருக்காங்க. உடனே என்ன உயிரே போன மாதிரி. சரி, எங்கேயாவது உங்களை டூர் கூட்டு போறோம், எங்கேயாவது டூர் கூட்டு போறோம். போற இடத்தை கொடைக்கானலோ ஊட்டியோ இங்க இருக்க சோழவந்தானம் ஏதோ ஒரு இடத்துக்கு டூர் கூட்டு போறோம். போன இடத்தை என்ஜாய் பண்ணுங்க. போனது செல்ஃபி. எதுக்கு கேட்கிறேன்? அந்த செல்ஃபி எடுத்து உடனே ஃப்ரெண்டுக்கு அனுப்புறது. நான் இங்க வந்திருக்கேன் தெரியுமா? உங்களை கேட்டாங்களா? நீங்க போனீங்கன்னா நீங்க போய் கம்முன்னு அந்த ஏரியாவை என்ஜாய் பண்ணிட்டு கம்முன்னு வந்துடணும். அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அடுத்த நாள் ஸ்கூல்ல போய் பேசணும். உடனே ஏமா இது ஸ்டேட்டஸ்ல வைமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். எதுக்கு? அடுத்த நாள் உங்ககிட்ட வந்து கேட்கணும், மாப்பிள்ள நீ எங்க போன? எதுக்குன்னு கேட்கிறேன். நீங்க ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, குளிக்க போயிருக்கீங்களோ, என்ஜாய் பண்ண வேண்டியதானே? எங்க போனாலும் தியேட்டருக்கு போனா அங்க, நான் இந்த தியேட்டருக்கு போனேன், நான் இந்த படம் பார்த்தேன், உடனே இந்த லியோ படம், இப்ப லியோ படம் பார்த்து வெளியில வர்றதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் நான் லியோ படம் பார்க்க போனேன். எதுக்கு? அப்ப எங்க போனீங்கனாலும் உங்க கையில செல்போன் ஒண்ணு இல்லைன்னா நீங்க காலி. இந்த கிளாஸே செல்போனை பத்தி அப்படின்றதுனால நீங்க செல்போன் இல்லாம வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இப்பயே வரும்போது அம்மா நீ போட்டோ எடுத்துரு, நான் இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணது என் ஃப்ரெண்டுக்கு தெரியும். எத்தனை பேர் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்களும் என்ன கர்ம சிரத்தையா ஏன் பசங்க இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா கேட்டாங்களா? இந்த கிளாஸ்ல என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு போய் அவங்க கிட்ட பேசினா ஓகே. அங்க போனேன், செல்போன் பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க, செல்போன் பார்த்தா கண்ணு அவிஞ்சிரும் சொன்னாங்க, அதனால நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னா நீங்க சொல்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதை விட்டுட்டு இதையும் போய் அங்க என்ன செல்போன் பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனா நான் பார்க்காம இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு பையன் சொன்னா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் போய் எடுத்து முடிச்சுட்டு காலேஜ், நீங்களாவது ஸ்கூலு, அது காலேஜ் எடுத்து முடிச்சதும் ஏன்னா ஒரு பெருமையா ஒரு பையன் வந்து, சார் நீங்க சொல்றது எல்லாம் ஓகே, ஆனா ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல சார். அப்புறம் எதுக்கு 1.5 மணி நேரம் நான் கத்துறேன்? நீங்க எதுக்கு ஃபாலோ பண்ணணும்? சரி, யாருக்கெல்லாம் கரெக்டா நேரத்துக்கு பசிக்குது? ரைட். யாருக்கெல்லாம் பசிக்கவே இல்லை? ரெண்டுமே செய்யும். எது எப்ப செய்யுதுன்னே எனக்கு தெரியல. ஓகே சரி, யாருக்கெல்லாம் இந்த சாப்பாடு இட்லி தோசை நூடுல்ஸ் பர்கர் பாஸ்தா கேக்கு ஐஸ்கிரீம் இந்த ரேஞ்சில தான் சார் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி வெரைட்டியா சாப்பிடணும் சார். நூடுல்ஸ் பாஸ்தா அது என்னென்னலாமோ பேர் சொல்றாங்க. அது ஏதோ ஒரு தாத்தாவா ஆத்தாவா ஏதோ ஒரு பேர் வந்துச்சு, எனக்கு அது பேரே தெரியல. ஓகேவா? இந்த மாதிரி கீழே போகுது. இப்படி எதுல பாக்குறீங்க? வந்துருச்சு உண்மை. ரீல்ஸ் பார்த்துட்டு போய் அம்மா கழுத்தை நெருக்கிறது. அம்மா வாழ்க்கையில அது சாப்பிட்டுக்கே மாட்டாங்க. பாஸ்தா என்ன பாஸ்தாவா? யாரோட ஆத்தாது எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேடி பார்த்தா அது ஒரு நாள் செஞ்சு கொடுத்தாங்க. அதை விட காமெடி, அதை எடுத்து பார்த்தா ரப்பரை சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. என்னமோ அந்த ரப்பர் பேண்ட் எல்லாம் போட்டு தக்காளியில போட்டு வறுத்து கொடுத்தா எப்படி அப்படி இருக்கு. இதை சாப்பிட்டா எப்படி தூக்கம் வரும் கேட்கிறேன். எங்க தூங்குறது? தூக்கம் வராது.
எதுக்கு உங்களுக்கு அப்படியே நாட்டுல இருந்து எச்சு வடியும். எவனா கள்ளமுட்டாயை காமிக்கிறாங்களா, இட்லியை காமிக்கிறாங்களா, தோசையை காமிக்கிறாங்களா, பீஸா? சரி, நான் இப்ப என்ன பாக்குறீங்களா, நீங்க பண்ற, நீங்க டிவில பாக்குற, செல்போன்ல பாக்குற விளம்பரம் இருக்குல்ல, அந்த விளம்பரத்துல நான் வேலை பார்த்திருக்கேன். எத்தனை வருஷம்? 3 வருஷம். எவ்வளவு நாள்? 3 வருஷம். சரியா? அந்த விளம்பரத்துல நீ அங்க காமிக்கிற ஐஸ்கிரீம், பர்கரு, பீஸா, நூடுல்ஸ், இது நிறைய காமிப்பாங்க. இது எதுவுமே உண்மை கிடையாது. அது என்னன்னா உங்களுக்கு எச்சு ஊறணும், நீங்க போய் அம்மாவை டார்ச்சர் பண்ணணும். எனக்கு அதை வாங்கி கொடு, எனக்கு அதை வாங்கி கொடு. இந்த சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? கிண்டர் ஜாய் யாரெல்லாம் வாங்குவீங்க? கிண்டர் ஜாய் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கேன், சாப்பிட்டாலும் கை கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டுருக்கேன். எம்புட்டு பேரு ரைட் கீழே போய் எம்புட்டு பேரு கிண்டர் ஜாய். ஓகே, இந்த கிண்டர் ஜாய் எதுக்கு வாங்குறீங்க? உள்ள இருக்கிற இல்ல, நான் போய் ஒரு கடையில அந்த கிண்டர் ஜாய் கேட்கிறப்ப அந்த கடைக்காரர் சொன்னாங்க, சார் எனக்கே வயிறு எரியுது, எனக்கே 40 ரூபாய் சார். ஒண்ணுமே கிடையாது சார். இல்ல, உள்ள இருக்கிற ஒரே ஒரு பொம்மை, சப்ப பொம்மை. அந்த பொம்மைய நீங்க கிரியேட் பண்ண முடியும், நீங்க நினைச்சா கிரியேட் பண்ண முடியும். நம்மளுக்கு சோம்பேறி, அதை எடுத்துட்டு போய் நேத்து வாங்கினேன் அப்படின்னு அதை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் எனக்கு என்ன கலர்ல வந்திருக்கு தெரியும், எனக்கு ஸ்பைடர்மேன் வந்திருக்கு, உனக்கு வந்திருக்கா, அவங்க கிட்ட போய் சண்டை போட வேண்டியது. அதாவது என்னது கிண்டர் ஜாய் எவ்வளவு? அது 40 ரூபாய். 10 நிமிஷத்துல காணாம போயிடும். அடுத்து இந்த சாக்லேட் எல்லாமே எதை வச்சு நீங்க வாங்குறீங்க? சாக்லேட் காசு. ரைட், எப்படி உங்களுக்கு சாக்லேட் தெரியும்? விளம்பரம். அந்த விளம்பரத்தை எதுல பாத்தீங்க? டிவி, போன். நல்ல கவனிச்சு பார்த்தா எங்க பேரண்ட்டுக்கும் சேர்த்து சொல்றேன், இந்த கிட்ஸுக்கான சேனல் இருக்குல்ல, கிட்ஸுக்கான சேனல், இந்த சேனல்ல எல்லாத்துலயுமே சாக்லேட் விளம்பரம் தான் வரும். மெயினா சாக்லேட். கண்ணா இந்த சுட்டி டிவில வரலாம். இன்ஃபர்மேஷன் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கீங்க. உங்க கால் அதுல நூடுல்ஸ், சாக்லேட், என்னென்ன சாக்லேட், ஐஸ்கிரீம் வரும். என்னமோ 2 மினிட்ஸ் நான் கேட்க, சரி 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் சொல்றாங்க. யாராவது எந்த வீட்லயாவது 2 நிமிஷத்துல நூடுல்ஸ் செஞ்சிருக்கீங்களா? அது எப்படி 2 மினிட்ஸ் நூடுல்ஸ்? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சரி, இன்னொரு சின்ன மேக்ஸ் போடும். என்னன்னா நிறைய நேரங்கள்ல பேரண்ட்ஸை பாக்குறேன், ஸ்நாக்ஸ் கொடுத்துடணும், வீட்டுல செய்ய முடியல. என்ன தெரியுமா பண்ணுவாங்க? பக்கத்துல இருக்க கடைக்கு போறது நேரம் 5 ரூபா கொடுத்தா பாக்கெட் வந்துடும். லைஸ், குர்குரே, அது என்னென்னலாமோ பேர், சிக்கன் 69 ஒரு பேர்ல எல்லாம் 5 ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. உள்ள இருக்கிறது என்னன்னே தெரியல. ஓகேவா? காத்து அடிச்சு வச்சிடறாங்க. சரி, நம்ம எல்லாருமே 5 ரூபா ஸ்நாக்ஸ் பாக்கெட் வாங்குறோம், ஆமாவா இல்லையா? எல்லாரும் வாங்குறோம். லிட்டில் கட்ஸ், லைஸ், குர்குரே, இப்படி பெரிய லிஸ்ட். என்னென்னலாமோ பேர் வாங்குறோம். சரி, அந்த 5 ரூபாய்க்கு கொடுத்து ஸ்நாக்ஸ் வாங்குறோம்ல, அது எத்தனை கிராம் இருக்குன்னு யாராவது பார்த்துருக்கோமா? எத்தனை கிராம் இருக்கு? பேரண்ட்டும் சேர்த்து கேட்கிறேன், யாராவது எத்தனை கிராம்? 5 கிராம். அது ரொம்ப கம்மி, அநியாயம். 5 கிராம் கிடையாது. என் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண ஒரு ஆள் உட்கார்ந்து, அதனால சொல்றாங்க 12 கிராம். எத்தனை? 12 கிராம். சரியா? அந்த 12 கிராம்ல 12 கிராமுக்கு உள்ள இருக்குமா? காத்து இருக்கும் 2 கிராம், தொடர்ந்து புஷ் அப்படின்னு போயிடும். மீதி இருக்கிறது எடுத்தா எத்தனை கிராம் வரும்? 10 கிராம். ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் லேஸ் பாக்கெட்ல 10 கிராம். 10 கிராம் சிப்ஸ் எவ்வளவு? 5 ரூபா. அப்ப 100 கிராம் சிப்ஸ் எவ்வளவு? 50 ரூபா. 1 கிலோ 500 ரூபா. எவ்வளவு? இங்க யாருக்காவது உருளைக்கிழங்கு 1 கிலோ எவ்வளவு தெரியுமா? நான் பேரண்ட கேட்கல, பசங்களை கேட்கல. 1 கிலோ உருளைக்கிழங்கு 500 ரூபாயா? ஒரு தோல் அடிச்சு விடுறாங்க.
1 கிலோ உருளைக்கிழங்கு அதிகபட்சமா 50 ரூபாய். எவ்வளவு? சரி, அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸா மாத்தணும், அதுக்கு ஒரு 50 ரூபாய் செலவாகும். மொத்தத்துல ஒரு கிலோ உருளைக்கிழங்கு சிப்ஸ் தயார் பண்ண எவ்வளவு வருது? 100 ரூபாய். நம்ம வெளியில வாங்குற சிப்ஸ் எவ்வளவு? 500 ரூபாய். அப்ப 100 ரூபாய்க்கு சிப்ஸ் தயார் பண்ணலாம் வீட்டுல. ஆனா நம்ம எவ்வளவு வாங்குறோம்? 100 ரூபாய் சிப்ஸ 500 ரூபாய்க்கு உங்ககிட்ட விற்க முடியும். ஒருத்தர் விற்கிறாங்க, ஒரு கம்பெனிக்காரன் விற்கிறான், சரியா? அப்ப அவன் புத்திசாலியா இல்ல நீங்க புத்திசாலியா? அப்ப நீங்க தெரியுதா? தெரியுதா? அப்ப 5 ரூபாய் ஸ்நாக்ஸ் பாக்கெட் வாங்கும் போதுதான் நீங்க யார் ஆகுறீங்க? இனிமேல் 5 ரூபாய் ஸ்நாக்ஸ் பாக்கெட் வாங்கினா நீங்க அப்ப நீங்க முடிவு பண்ணிட்டு வாங்க போறீங்க. நான் முட்டாள் தான், பரவாயில்ல, நான் முட்டாளாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 5 ரூபாய் கொடுத்து வாங்கணும்னா நீங்க வாங்கலாம். சரியா? சரி, இப்ப செல்போனை குறிச்சு வச்சுட்டீங்க. டெய்லி எவ்வளவு நேரம் பாக்குறேன் குறிச்சு வச்சதுக்கு அப்புறம் நம்மளால அதை குறைக்க முடியுமா? முடியாதா? முடியும், கண்டிப்பா முடியும். நீங்க எந்த அளவு குறைக்கிறீங்களோ. இப்ப வேற ஒண்ணும் இல்ல, இங்க எத்தனை பேருக்கு இங்க வந்து உட்கார்ந்த பிறகு கொட்டாய் வந்துச்சு? எத்தனை பேருக்கு கொட்டாய் வந்துச்சு? தைரியமா கை தூக்குங்க, நான் யாரையும் சொல்ல மாட்டேன். கொட்டாய் வந்துச்சு, கை கொஞ்சம் கீழே போடுங்க. கொட்டாய் வருது, உட்கார முடியல, கீழே போடுங்க. உட்கார முடியல, ஒரு ஆள் படுத்துச்சு, விட்டா படுத்துருவீங்க. இந்த ஏசி ரூம் தான் இருக்கும். இப்ப மட்டும் என்ன விட்டு பாருங்க, நான் எப்படி தூங்குறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு அப்படியே மடியில படுக்கிறது, நெளிகிறது, உட்கார முடியல. என்ன ஏன் சார் டார்ச்சர் பண்றீங்க அப்படின்ற மாதிரியே எல்லா டிக்கெட்டும் உட்காந்துருக்கீங்க. ஓகேவா? இப்ப மட்டும் இந்த ஏசி ரூம்ல என்ன படுக்க விடுங்க, அடுத்த 5 நிமிஷத்துல நான் எப்படி தூங்குறேன்னு மட்டும் பாருங்க. அப்ப நைட்டு ஒழுங்கா தூங்கலன்னு அர்த்தம். கிளாஸ் ரூம்ல போய் டார்ச்சர் பண்றது டீச்சரை, தூங்கிட்டு எங்கிட்டாவது ஒரு இடத்துல இருந்து புரட்ட சவுண்ட் கேட்கும். என்னடா அப்படின்னு பார்த்தா யாராவது ஒரு ஆள் பெஞ்சில போட்டு தூங்கிட்டு இருப்பான். மத்தியானம் சாப்பிட்டதும் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது இருக்குல்ல, இதை விட சிறந்த மோசமான ஒரு அனுபவம் ஒரு டீச்சர் கிடைக்கவே கிடையாது. நான் போய் மத்தியானத்துக்கு வரை எடுத்துருக்கேன், ஒரு ஸ்கூல்ல எடுக்கிறேன், மத்தியானத்துக்கு அப்புறம் தான் எடுக்கிறேன். அந்த பசங்களை ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறதுக்குள்ள நான் படுற பாட்டுக்கு முடியாது. நான் இப்ப உள்ள நுழைஞ்சீங்க, உள்ள நுழைஞ்சு எவ்வளவு நேரம்? கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 45 மினிட்ஸா நான் நின்றுட்டு இருக்கேன். எவ்வளவு நேரமா? 45 மினிட்ஸா நின்றுட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். இந்த 45 மினிட்ஸ் உங்களை கூப்பிட்டு இங்க நிக்க சொன்னா எங்க நிக்கிறது? வாய்ப்பே இல்லை. இருந்ததுன்னா சந்தோஷம். 45 மினிட்ஸ் நிக்க சொன்னா கொஞ்ச நேரத்திலே தங்கடி உட்காரும் போதே தெரியுது. கொஞ்ச நேரம் சம்பளம் கொடுப்பாரு. யோகா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரை யோகா பண்ணாதான் இங்க யோகா பண்ணிட்டு இருக்கு. இதுவரை யோகான்னு என்னன்னு தெரியாது, ஆனா யோகா பண்ணிட்டு இருக்காங்க. கொட்டாவி வருது, உட்காரம் இல்ல, பசிக்கும், சம்பந்தமே இல்லாம பசிக்கும். அம்மா ஒரு நாள் ஃபுல்லா கத்துவாங்க, பசிக்குதா? பசிக்கல. பசிக்குதா? பசிக்கல. ஏன்? ஏன்னா நம்ம வைத்தியம் முதற்கொண்டு கலட்டி செல்போன்குள்ள வச்சிடறோம். எங்க வச்சிடறோம்? வைத்தியம் சேர்த்து கலட்டி செல்போன்குள்ள வச்சிடறோம். வச்சா எப்படி பசிக்கும்? வாய்ப்பே இல்லை. தண்ணி நம்ம ஒழுங்கா குடிக்கிறது இல்லை. நம்பர் 1, சரியா? ஒரு பாட்டில் நிறைய தண்ணி ஊற்றலாம் ஸ்கூலுக்கு, சரியா? எத்தனை பேர் ஒரு சொட்டு கூட மிச்சம் இல்லாம திருப்பி குடிச்சிட்டு வெறும் பாட்டில் வீட்டுக்கு எடுத்து வரீங்க? பரவாயில்ல, சரி, சந்தோஷம். அதை குடிக்க வைக்கிறதுக்கு டீச்சர் போராடணும். குடி 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 அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு வாட்டர் பாட்டில்ல தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு மார்க் போடணும். எவ்வளவு? 100க்கு எவ்வளவு எடுத்துருக்கீங்க அப்படின்னு. செல்போனுக்கு மட்டும் மார்க் போடணும்னு வைங்களேன், நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க். செல்போன் கைதட்டல் வருது, கைதட்டல் வருது. செல்போனுக்கு மட்டும் யார் பெஸ்ட் அப்படின்னா உங்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். கண்ணை மூடி கொடுத்துடலாம், இந்த வச்சுக்கோ அப்படின்னு. நீங்க எந்த அளவுக்கு பாக்குறீங்களோ. சரி, இதுல
எனக்கு வந்து கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், நான் அது ஆகணும் இது ஆகணும். எல்லாரும் ஒரு ஆம்பிஷன் இருக்கா? எல்லாருக்கும் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நிறைய இருக்கு. இந்த யாருக்கெல்லாம் இருக்கோ, நான் எதுவாகவே ஆகல சார். இதுல ஸ்போர்ட்ஸ்ல சில பேர் இருக்கணும். நான் ஸ்போர்ட்ஸ்ல இந்த இடத்துக்கு வரணும், இந்த ஒரு ஆள் ஸ்போர்ட்ஸ்ல இந்த இடத்துக்கு வரணும், நான் சிலம்பம் சுத்தணும், நான் அது பண்ணணும், துப்பாக்கி சுடணும், இல்ல அந்த அதுல வரணும் இதுல வரணும் அப்படின்னு நிறைய இருக்கு. அப்படி இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு நாளைக்கு வெறும் 30 மினிட்ஸ், எவ்வளவு நேரம்? வெறும் 30 மினிட்ஸ் மட்டும் உங்களால செல்போன்ல டைப் பண்ண முடிஞ்சா நீங்க வந்துருவீங்க. அரை மணி நேரத்தை ஒரு நிமிஷம் தாண்டினாலும் உங்களால வர முடியாது. 31 மினிட்ஸ் ஆனா கூட உங்களால வர முடியாது. உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை டெய்லி திருடுறாங்க, உங்களுக்கே தெரியும். எதை தெரியுமா? யார் சொன்னா? டைம். எதை திருடுறாங்க? டைம். உங்களோட டைம். நீங்க செல்போனை பார்க்கிற, நீங்க நோட்ல எழுதி கொடுக்க சொன்னல அந்த டைம் ஒவ்வொரு நாள் உங்ககிட்ட இருந்து திருடுறாங்க. 10 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து காணாம போயிருக்கிறது என்ன தெரியுமா? டைம். அந்த டைம்ல நீங்க செய்ய வேண்டிய பல விஷயத்தை மறந்துவீங்க. பல விஷயத்தை இப்ப வேற ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஏன் எக்ஸாம் பார்த்தா பயம்? எத்தனை பேருக்கு எனக்கு எக்ஸாம் ஆனஸ்டா கேட்குங்க, எக்ஸாம் தான் பயம்? நல்லா படிக்கிறீங்களா? எத்தனை பேர் எக்ஸாம் பார்த்தா எனக்கு பயம்? சூப்பர். ஏன்? மார்க்க பார்த்தா பயம், டீச்சரை பார்த்தா பயம். இந்த பின்னாடி இருந்துலாம் கை தூக்குறாங்க. எக்ஸாம் பார்த்தா பயம், டீச்சரை பார்த்தா பயம், மார்க்க பார்த்தா பயம். கை கீழே போடுங்க. ஏன்? படிக்க பரவாயில்ல, செம்ம அப்படி என் மனசாச்சு குளிருது. டபா டபா டபான்னு போட்டீங்க, உண்மையை உடைக்கிறாங்க. நான் படிக்கல, அதனால எனக்கு பயம். நீங்க உண்மையிலே உங்க எல்லாத்தையும் பார்த்தா பேரண்ட்ஸுக்கு பயம், உங்க பேரண்ட்ஸுக்கு பயம். வாய்ப்பே கிடையாது. தெரியாம உண்மையை உளறிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆகுது. ஓகேவா? இதுதான் உண்மையை சொல்லணும்னா, உங்களை தூங்க வச்சுட்டு அவங்க தூங்குறது இல்ல. நைட்டு பூரா அவங்களுக்கு தலை சுத்துது. இல்ல, நான் எந்த ஸ்கூல்ல போய் எங்க போய் செல்போன் சம்பந்தமா கிளாஸ் எடுக்க போனாலும் இது வந்து வழியில நான் சொல்றேன். யாராவது ஒரு பேரண்ட் வந்து என் அழுகிறாங்க, யாராவது ஒரு பேரண்ட் வந்து சத்தியமா அழுகிறாங்க. நேத்து திருமங்கலத்துல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, தெரியுமா? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ்ல ஒரு 1.5 hours நான் பேசினேன். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு பேசினேன். சரியா? பேசி முடிச்சுட்டு வெளியில வரவும் அந்த காலேஜ்ல வேலை பார்க்கிற, அந்த காலேஜ்ல ப்ரொஃபசர் இல்ல, வேலை பார்க்கிற ஒரு அம்மா என்கிட்ட வந்து 1/2 hour அழுதாங்க. என் பையன் இன்ஜினியரிங், உங்க எல்லாத்துக்கும் தான், என் பையன் இன்ஜினியரிங் படிக்கிறான். என்ன படிக்கிறான்? இன்ஜினியரிங் படிக்கிறான், நல்லா படிக்கிறான். ஆனா வீட்டுல ஒரு வேலை செய்யறது, ஒரு படுத்து தூங்கிட்டு இருந்தா எந்திரிச்சு ஃபேன் சுவிட்ச கூட ஆஃப் பண்ண மாட்டான். தண்ணி குடிச்சா அந்த கிளாஸை திருப்பி கொண்டு போய் வைக்க மாட்டான், சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான் அப்படின்னு 1/2 மணி நேரம் அழுதாங்க. நான் என்ன சார் பண்றது? உங்க பையனை ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு கூட்டுவாங்க, நான் பேசுறேன். நாளைக்கு நீங்க டெய்லி இப்படி செல்போன் பார்த்தீங்கன்னு வைங்க, நாளைக்கு உங்க கண்டிஷன் அது மாதிரி. பதில் பரவாயில்ல, நான் கேள்வி கேட்டா டான் 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 பதில் வருது. தெரியுது உங்க எல்லாத்துக்கும்.
உங்க அம்மா புலம்புறதை விட உங்களுக்கு மைண்ட்ல நாம என்ன 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 ஆகும். உங்க அம்மா புலம்புறாங்களா, அதே மாதிரி உங்க மைண்ட்ல தெரியும். இப்ப இங்க நிறைய பேர் சைலண்டா உட்கார்ந்துருக்காங்க, உள்ளுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. டேய், இவர் சொல்றத பார்த்தா எனக்கு லைட் அடி வயிறுல அப்படியே கலக்குது. நான் பேசாட்டுக்கு ஊரு பூரா கலெக்டர் ஆவேன், டாக்டர் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன், ஸ்போர்ட்ஸ்ல டாப்ல வருவேன் பீத்திக்கிட்டு இருக்கேன். இவர் சொல்றத பார்த்தா எதுவுமே ஆக முடியாது போல இருக்கே அப்படின்னு உள்ளுக்குள்ள கலக்குது. ஒரு 10 நாள் உங்களை இப்படி கலக்க விட்டோம் வைங்க, 11 நாள் சரியாயிருங்க. 11ஆவது நாள் இந்த இது என்னது லைப்ரரி, இவ்வளவு பெரிய லைப்ரரியை கட்டி ஏசி போட்டு உங்களுக்கு புத்தகம் படிக்க இவ்வளவு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. செல்போன் கேக்குறீங்களா, அப்பா மாட்டேன் குடு, கொஞ்ச நேரமா 10 நிமிஷமா ப்ளீஸ்மா அப்படி 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 கூடி குறுகி. உங்களை மாதிரி ஒரு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு கீழ்ப்படிதலோட போய் கேட்கிறீங்களா, அதே கெஞ்சல் இங்க ஒரு லைப்ரரி திறந்து வச்சிருக்காங்க. ஏசி இருக்கு, புக் இருக்கு, என்ன கூட்டு போ அப்படின்னு கெஞ்சிருக்கீங்களா? கெஞ்சி இல்ல, நீங்க செல்போனுக்கு அதிகமா கெஞ்சிருக்கீங்களா, இங்க வர்றதுக்கு அதிகமா கெஞ்சிருக்கீங்களா? இங்க வர்றதுக்கு கெஞ்சிருந்தீங்கன்னா ஓகே, ஓகேவா? நிறைய பேர் ஸ்கூல் விட்டு வரோம், இல்ல வீக்கெண்ட்ல ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எனக்கு அதுக்கு கூட்டு போ, இந்த ஸ்நாக்ஸ் வாங்கி கொடு, இந்த ட்ரெஸ் வாங்கி கொடு, இது செஞ்சு கொடு. நீங்க அதாவது செல்போனுக்கு நீங்க கெஞ்சிற கெஞ்சில அதே அளவுக்கு நான் லைப்ரரிக்கு கெஞ்சுறேன் அப்படின்னா ஓகே. செல்போன் கெஞ்சிறப்ப இருக்கிறதுல பாதி கூட லைப்ரரி பாக்க அது கிடைச்சாலும் கிடைக்கலன்னு ஓகே. இதே செல்போன் கையில கொடுக்கலன்னு வைங்க, அப்படியே ஆடுவீங்க பெரிய மாதிரி. இதே லைப்ரரி கூட்டு போல ஆடுவீங்களா? எங்க ஆடுவீங்க? அப்படியே ஓரமா போய் உட்கார்ந்துருது. சரி, எப்படினாலும் இங்க கூட்டு போக மாட்டாங்க, ரைட், நம்ம போய் உட்கார்ந்து. இதே செல்போன் தான் கையில வாங்குற வரையும் டார்ச்சர். இதெல்லாம் பரவாயில்ல, அம்மா எங்க செல்போனை ஒளிச்சு வைக்கிறாங்கன்னு அம்மாக்கே தெரியாது. இது அதை விட காமெடி. பாயிண்ட் நம்பர் 1. இன்னொன்னு இருக்கு, சில அம்மா பாஸ்வேர்டை 10 தடவை மாத்தி மறந்துடுறாங்க, ஆனா பிள்ளைக்கு தெரியுது. என் வீட்லயே நடந்துச்சு. செல்போனை கொடுத்தாங்க, பையன் பாஸ்வேர்ட் கேட்டுட்டே இருக்கான். இதாவது பரவாயில்ல, அந்த பையன் இன்னும் கிளவர். கரெக்டா அப்பா தூங்கும் போது, அப்பா ஒரு முக்கியமான வேலை இருக்கு, உன் வேலை அதுல வை. அவன் தூக்கத்தை வேலை வச்சிருவான், அப்புறம் அவன் தூங்கிடுவான், முடிஞ்சு கதை. 2 மணி நேரம் கழிச்சு எந்திக்கிறவனே அந்த செல்போன் செதறிடும், வாங்கி போயிடுது. சரி, அந்த பிங்கர் பிரிண்ட் அவர் எடுத்து என்ன பண்ணாருன்னா பாஸ்வேர்டு போட்டாரு. ஒரு தடவை மாத்தினாரு, 2. எப்படி நைஸா போய் அம்மாட்ட மூடிடுறது, அம்மா ஒரு நிமிஷம் வாங்கி கொடுமா, பாஸ்வேர்டை மட்டும் கேளுமா. உடனே அம்மா அங்க சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு ஞாபகத்தை பாஸ்வேர்டை கேட்பாங்க. அப்பாவும் பையன் இருக்கிறதா தெரியாது, சத்தமா பாஸ்வேர்டை சொல்லிடுவாரு. 2 3 4 5 6 7 முடிஞ்சு. அப்பா எல்லாருக்கும் பாஸ்வேர்டை போட்டு அதை எடுத்துருது. சரி, எடுத்தாச்சு. அடுத்த நாள் திருப்பி பாஸ்வேர்டை மாத்துறாரு, அடுத்த நாள் மாத்துறாரு, அடுத்த 10 தடவை மாத்தியாச்சு. மாத்தினதுக்கு அப்புறம் ஒரு நாள் செல்போன் ஏதோ பிரச்சனை, நேரா சர்வீஸ் சென்டர் எடுத்துட்டு போறாரு. சர்வீஸ் சென்டர்கார கேட்கிறான், சார் பாஸ்வேர்டு சொல்லுங்க. அப்பாவுக்கு தெரியல. உடனே பையனுக்கு போன் போகுது, சார் இந்த நம்பருக்கு அடிங்க. வீட்டுல என் பொண்டாட்டி இருப்பாங்க, அடிச்சு பையனை கொடுக்க சொன்னா பையன் சொல்றான் பாஸ்வேர்டு பர்ஃபெக்டா. எம்புட்டு வேலை பாக்குறீங்க பாருங்க நீங்க. பாஸ்வேர்டை 10 தடவை மாத்தின அப்பாவுக்கு தெரியல, 10 தடவையும் அந்த பாஸ்வேர்டை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்க உங்க பிரெயின் இருக்குல்ல, பயங்கரம். அப்ப இவ்வளவு ஷார்ப்பா ஒர்க் பண்ற பிரெயினை நீங்க எதுக்கு யூஸ் பண்றீங்க? படிப்புக்கு யூஸ் பண்ணலாமா? படிப்புக்கு யூஸ் பண்ணி அந்த புத்தகத்தை கொஞ்ச நேரம் படிச்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நல்லது. இந்த உள்ள நுழையும் போது எத்தனை பேர் இருந்தாங்க? பாதி பேர் காணும். இருக்க முடியல, உட்கார முடியல. சீரியஸா சொல்றேன், ஒரு மணி நேரம் உங்களை ஹோல்ட் பண்ணி ஒரு
உட்கார வைக்கணும் அப்படின்னா 2 விஷயத்தால மட்டும்தான் நடக்குது. ஒண்ணு சினிமா, யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 4 மணி வரையும் கிளாஸ் எடுக்க டீச்சரோட நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. அதாவது நிறைய பேரண்ட் ஏண்டா சாட்டர்டே சண்டே வருது, ஏண்டா சாட்டர்டே சண்டே வருது, வீட்டு வேலை ஒரு வேலை பார்க்கறது இல்லை, வீட்டுல ஒரு வேலை பார்க்கறது இல்லை, குளிக்கிறது இல்ல, பல் தேய்க்கிறது இல்ல. உங்களை குளிக்க வைக்கிறதுக்கு பல் தேய்க்க வைக்கிறதுக்கு டெய்லி 1/2 மணி நேரம், இன்னொன்னு 1/2 மணி நேரம் கத்தணுமா, 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க குளிக்கிறீங்களா என்னன்னு தெரியல. காலையில அதாவது குளிக்காம இருக்கிறது இப்ப பேஷன் ஆயிடுச்சு. நான் காலையில இருந்து சாயங்காலம் குளிக்கிறதே இல்லை தெரியுமா. என்னமோ அது உயர்ந்த குவாலிட்டி மாதிரியும், என்னமோ 10th பாஸ் பண்ண மாதிரி. 10th பாஸ் பண்ணது கூட இவ்வளவு தூரம் ப்ரௌடா ஃபீல் பண்ணுவீங்களா என்னன்னு தெரியல. நான் I cannot dress for corn money. என்னன்னா பல் தேய்க்காம இருக்கிறது ஒரு பெரிய ப்ரௌடு. ஒரு காலத்துல இருந்தது நான் பல் தேய்க்காம சாப்பிடுறது இல்லை அப்படின்னு. இப்ப அப்படிலாம் இல்ல, நான் பல் தேய்க்காம இருக்க சாயங்காலம் அது நான் எது பல் தேய்க்கிறதும் குளிக்கிறதும் வேலை. இந்த வருது வேலை, அது உங்ககிட்ட இருக்க வேண்டிய பேசிக் ஆட்டிடியூட். உங்களுக்கு Dress செலக்ஷன் பண்ணி கொடுக்கிறது இருக்குல்ல, அது இருக்கே டாஸ்க். ஏன் ஸ்கூல் இல்லாத நாள், ஏன் உடனே நிறைய பேர் அப்பா அம்மா திரும்பி பார்க்கறாங்க. உங்களுக்கு ஸ்கூல் இல்லாத நாள்ல அப்பா அம்மா பண்ற டார்ச்சர். ஏன்னா ஸ்கூல் இருந்தா யூனிஃபார்ம் மாட்டி அனுப்பிச்சு விடுவாங்க, யூனிஃபார்ம் மாட்டி முடிஞ்சு யூனிஃபார்ம் மாட்டி கிளம்ப வேண்டியது. இந்த சாட்டர்டே சண்டே இங்க கூட்டு வர்றது இல்லை. இப்ப இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க எத்தனை பேரு, உங்களை கூட்டு வர்றதுக்கு இந்த Dress செலக்ஷன் பண்ண காலையில உங்க அப்பா அம்மா யாரையாவது கூட்டு வந்து இங்க நிப்பாட்டுறேன், அவங்க கதை சொல்லட்டும். உலகத்திலேயே மிகச்சிறந்த கதை அதான். டேர்னிங் பாயிண்ட் எல்லாம் சும்மா சூப்பரா இருக்கும். பண்ணலன்னா பிரச்சனை. நேத்து ஒருத்தன் வீட்டுக்கு போயிருந்தேன், எனக்காண்டி ஒரு Dress எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தெரிஞ்சவங்களோட புள்ள பீரோல திறந்து Dress-ஐ கை வைக்கிறேன். இது வேணாம், இது டைட்டா இருக்கு, இது வேணாம், இது என் கலருக்கு செட் ஆகாது, இது வேணாம், இது நேத்து தான் போட்டேன், இது வேணாம், இது முந்தா நாள் போட்டேன், இது வேணாம், இது நாளைக்கு நான் போட போறேன். நான் பீரோல போட்டு வந்துட்டேன். நீ Dress எடு, குளிக்காம போ. ஒரு Dress-க்கு இவ்வளவு பெரிய அக்கா போறா, எனக்கு புரியவே இல்லை. சரி, உங்களுக்கு இத பார்த்தது ஞாபகம், ஸ்கூல்ல நோட்டு கொடுக்குறாங்க, அது கட்டத்துக்குள்ள எழுதணும் அப்படின்னு கொடுப்பாங்க. எத்தனை பேரு கை நடுங்காம அந்த கட்டத்துக்குள்ள எழுத முடியும்? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களால எழுத முடியாது. செல்போன் பார்க்கறதுனால. நீங்க செல்போன் பார்க்க வேற ஒண்ணும் இல்லை. பேரண்ட்ஸ்க்கும் சேர்த்து சொல்றேன், பேங்க்ல போய் இந்த கட்டத்துக்குள்ள அக்கௌண்ட் நம்பர் நிரப்புறதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. இப்ப இருக்க பேரண்ட் எத்தனை பேரு அந்த ஃபார்ம்ல இருக்க கட்டத்துக்கு வெளியில வராம உங்க பேனாவை எடுத்து கரெக்டா ஃபில் பண்ண முடியும்னு பாருங்க. That is very important task. அது முடியவே முடியாது. ஏன்னா கொஞ்ச நாள் ஆகும். இது வந்து பசங்களை தாண்டி இங்க இருக்க பேரண்ட் சொல்றேன். பேசிக்கா ஒருத்தங்களுக்கு ஐ எம் அக்குபஞ்சர் டாக்டர், நான் அக்குபஞ்சர் படிச்சிருக்கேன், ஓகேவா? அதன் அடிப்படையில் இதை சொல்றேன். பேரண்ட்ஸ் எல்லாம் இதை தயவு செஞ்சு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. முதல் விஷயம், அது உங்களுக்கா இருந்தாலும் சரி, பசங்களுக்கா இருந்தாலும் சரி, தூக்கம் 7 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் டீப் ஸ்லீப் இருக்கு. இந்த கனவு வருது, இதெல்லாம் தூக்கத்தின் கணக்கில் சேராது. ஏன் சார்? 2 விஷயம் முக்கியமான. முதல் விஷயம், அறுசுவையால் ஆனது இந்த உடம்பு, ஓகேவா? காரம், உப்பு, அறுசுவை,
இதுல முக்கியமான சுவை என்னன்னா கசப்பு. நம்ம இன்னைக்கு பசங்களுக்கு அதை கொடுக்கறதே இல்லை. நிறைய பசங்களுக்கு கசப்பு பிடிக்காது. ஓகேவா? கசப்பு கொடுக்கறது இல்ல. கசப்பு சுவை ரொம்ப முக்கியமானது. சரியா? அந்த கசப்பு சுவை நம்ம உடம்புல இயற்கையா வரணும் அப்படின்னா தூக்கம் தான் வரும். நீங்க வெளியில இருந்து கொடுக்கிற கசப்பு சுவைக்கும் தூக்கத்துல உங்க உடம்புல உருவாக்குற கசப்பு சுவைக்குமான வித்தியாசம் பெருசு. ஆச்சா? அந்த கசப்பு சுவை என்ன சார் செய்யும்? நோய் எதிர்ப்பு சக்திக்கான டூலே அதான். இன்னைக்கு குழந்தைங்க ஈஸியா காய்ச்சல் வருது, ஈஸியா அவங்க ஒரு விஷயம் அஃபெக்ட் பண்ணுதுன்னா அடிப்படை காரணம் தூக்கமின்மை. முதல் விஷயம், தூக்கம் ஒழுங்கா இல்லைன்னா ஃபர்ஸ்ட் மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றம்னு தமிழ்ல சொல்லுவாங்க, அது நடக்காது. அது நடக்கலைன்னா அந்த குழந்தைங்க சத்தியமா அடம்பிடிப்பாங்க. அப்பா அம்மா சொல்ற பேச்ச கேட்க மாட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்னு இருக்கு, அவங்களுக்கு மோஷன் ஒழுங்கா போகாது. நீங்க தயவு செஞ்சு நெட்லயே போய் ரிசர்ச் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளோட பேசிக் பிரச்சனைல நம்பர் 1 பிரச்சனை மோஷன் போகாது. நீங்க ஒழுங்கா ஒரு குழந்தை உடம்புல இருந்து மோஷன் போல அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தை எனர்ஜெட்டிக்கா இருக்காது. எனர்ஜெட்டிக்கா இல்லைன்னா அவங்க ஒழுங்கா படிக்க மாட்டாங்க. ஒழுங்கா படிக்கலன்னா நீங்க திட்டுவீங்க. அவங்க ரியாக்ஷன் கண்டிப்பாக தப்பா இருக்கும். இது எல்லாமே சேஞ்ச். சரி, ஏன் சார் தூங்கல? 2 விஷயம். பாயிண்ட் நம்பர் 1, அவங்க பார்க்குற டிவி, அவங்க பார்க்குற செல்போன். உங்களால தயவு செஞ்சு அதை தவிர்க்க முடியலன்னா கூட தூங்க போறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது அவங்க அதை பார்க்க விடாம பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. இன்னொன்னு, ஐ எம் சைக்காலஜி டீச்சர், அதன் அடிப்படையில் சொல்றேன், 12 வயசு வரையும் ஒரு குழந்தைய இந்த பேட்டர்ன்ல உங்களால கரெக்டா ஃபாலோ பண்ணி வளர்க்க முடியல அப்படின்னா 12வது வயசுக்கு மேல அவங்க நீங்க சொல்றது கேட்க மாட்டாங்க. இதுக்கும் ரிசர்ச் ரிப்போர்ட் இருக்கு. இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து குழந்தைகளை பத்தின எடுத்துக்கப்பட்ட முக்கியமான ரிசர்ச் ரிப்போர்ட்ல இந்த பாயிண்ட் இருக்கு. இதெல்லாம் வெளியில வராது. இதெல்லாம் வெளியில வராது. தயவு செஞ்சு திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் உங்களுக்கு செல்போன்ல வேலை இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. இவங்க காமெடிக்காண்டி அவங்க புரியணுன்றக்காண்டி நான் சொன்னேன். உங்களுக்கு ஒரு வேலை செல்போன்ல வேலை இருக்குன்னா பசங்க முன்னாடி அதை செய்யறதை தவிருங்கள். வேற வழியே கிடையாது. நீங்க அவங்க முன்னாடி பார்க்கறத தவிர்த்துங்க. இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, என்னோட வீட்டுல ஒரு 100 புத்தகம் இருக்கிற ஒரு சின்ன அலமாரி இருக்கு. நான் நிறைய நேரம் வாசிக்கிறேன், நிறைய நேரம் எழுதுறேன். ஐ எம் ரைட்டர் ஆல்சோ. என்னோட Facebook பேஜ்ல இதுவரையும் 217 ஆர்டிகல் எழுதியிருக்கேன். சைக்காலஜி சம்பந்தமா, செல்போன் சம்பந்தமா, இதெல்லாம் சம்பந்தமா. ஓகேவா? இது முக்கியமானது. இதுல நான் எடுக்கிற கிளாஸ், முக்கியமான கிளாஸ் செல்போன் போட்டோகிராஃபி. ஏன் சார் செல்போன் போட்டோகிராஃபி அப்படின்னு கேட்டா, நீங்க செல்போனுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களோட கண்ணை அந்த செல்போனை தாண்டி வெளியில பார்க்க வைக்கிறதுக்கான டூல் போட்டோகிராஃபி. இந்த போட்டோ இருக்குல்ல, இது செல்போன்ல எடுத்தது. இந்த போட்டோ, இதுல 14 போட்டோ நான் எடுத்து வந்திருக்கேன். 14 இங்க இருக்கிற பசங்களும் சேர்த்து சொல்றேன், உங்களால பெஸ்ட் போட்டோகிராஃபி செல்போன்ல எடுக்க முடியும். அதை கத்துக்கணும். எப்படின்றத கொஞ்சம் முறைப்படி கத்துக்கணும். எடுக்க முடியுமானா கண்டிப்பா எடுக்க முடியும். ஒரு போட்டோ இதுல நான் காமிக்க போற 14 போட்டோவும் செல்போன்ல எடுத்தது. நான் 25 இயர்ஸா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். நான் சில விஷயங்கள் இங்க அறிமுகப்படுத்தல. 10 வருஷம் தமிழ் சினிமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில கேமராமேன் ஒர்க் பண்ணிருக்கேன், அசோசியேட் கேமராமேன். 3 வருஷம் ஆட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிருக்கேன். ஒரு ஆடுக்கு பின்னாடி, ஒரு விளம்பரத்துக்கு பின்னாடி குழந்தைங்களை ஏமாத்துறதுக்கு என்னென்ன வேலை பார்க்கறாங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க டிவியில பார்க்கிற விளம்பரத்துக்கு எதுக்கு குழந்தைங்க? டெட்டாலுக்கும் ஒரு குழந்தைக்கு என்ன சம்பந்தம்?
சர்ஃப் எக்ஸலுக்கும் ஒரு குழந்தைக்கு என்ன சம்பந்தம்? கலை நல்லதா? அம்மா அம்மா தான் நல்ல அம்மாவா? கேட்பரிஸ் சாக்லேட் தான் சந்தோஷத்தை பகிர்ந்துக்குமா? டெட்டால் சுத்தம்னா உண்மையான சுத்தமா? இது எல்லாமே ஒரு குழந்தைங்க மனதுல பதியணும் அப்படின்னு நாங்க உருவாக்குற கோட். வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு பிராண்ட ஒரு குழந்தையோட மூளையில எங்களால பதிய வைக்க முடிஞ்சா அந்த பிராண்ட் சக்சஸ். அதத்தான் எல்லா விளம்பர நிறுவனமும் பண்ணிட்டு. அதுல சாக்லேட் டாப், சாக்லேட் உணவு சம்பந்தமான எல்லாமே டாப். நீங்க டிவி விளம்பரத்துல பாக்குற எந்த ஐஸ்கிரீமும் ஒரிஜினல் கிடையாது, எந்த பீஸாவும் ஒரிஜினல் கிடையாது, எந்த பர்கரும் ஒரிஜினல் கிடையாது. நீங்க பாக்குற ஃபுட் விளம்பரத்துல வர ஸ்லைஸ், மேங்கோ, இது எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. அந்த விளம்பரத்துல பயன்படுத்தப்படுற பொருளை நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்லயே இருந்தாலும் சாப்பிட முடியாது. சாப்பிட்டா அங்கேயே செத்துருவீங்க. அது கேமராக்கு முன்னாடி அழகா தெரியணும்ன்றதுக்காண்டி பயன்படுத்தப்படுறது. நானே பர்கர் விளம்பரத்துல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். அந்த விளம்பரம் முடிஞ்சதும் அந்த பர்கர் எடுத்து ஓரமா வச்சிருவோம். நாங்க கூப்பிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல 100 பேர் இருந்தா 100 பேருக்கு சொல்லிடுவோம். என்ன சொல்லிடுவோம்னா, தயவு செஞ்சு இந்த பர்கரை யாரையும் சாப்பிட விடாதீங்க, உடனே ஆம்புலன்ஸ் வரவழைக்கணும். ஏன்னா கேமரால படப்படம் தெரியும். அதுக்காண்டி அது மேல என்னென்ன கெமிக்கல் போடணுமோ போடுவோம். அதை பார்த்தா உங்களுக்கு எச்சு வரும். அவ்வளவுதான் விஷயம். இந்த விஷயம் தான் தொடர்ந்து விளம்பரத்தை செய்யப்படுது. இந்த விளம்பரத்தை உங்க மைண்ட்ல கொண்டு வந்து இப்ப வேற ஒன்றும் இல்லை. இந்த பசங்களை எல்லாத்தையும் சூப்பர் மார்க்கெட்ல கொண்டு போய் விடுவோம். ஒரு சூப்பர் மார்க்கெட்ல கொண்டு போய் விடுவோம். ஆட்டோமேட்டிக்கா இந்த குழந்தைங்க சாக்லேட்டை தேடி எங்க இருக்குன்னாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் சாக்லேட்டை தேடி போறாங்களா இல்லையா மட்டும் பார்ப்போம். நீங்க போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவோம். அவங்க எடுத்துட்டு வர்றதுல 90% அவங்க உடம்புக்கு கேடான விஷயம் தான் எடுத்து வருவோம். நீங்க சொல்லிக் கொடுக்கல. இங்க இருக்க எந்த பேரண்டும் அதை சொல்லிக் கொடுக்கல. சத்தியமா எந்த பேரண்டும் தன்னோட குழந்தைங்களோட உடம்பு கெட்டு போகணும் அப்படின்னு எந்த பொருளையும் சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது எப்படி வந்துச்சு அவங்க பிரெயின்ல? எங்க இருந்து வந்தது? அவங்களே சொல்றாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆடு, பியூர் ஆடு. ஒன்னு செல்போன், இன்னொரு டிவி. இந்த மாதிரி ஒரு போட்டோவை செல்போன்ல எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுத்தா கண்டிப்பா அந்த போன் எடுத்துட்டு அது வீட்டை விட்டு வெளில போயிடும். எனக்கு ஒரு குழந்தை செல்போன் எடுத்து வீட்டை விட்டு வெளில போகும். நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறது பாதுகாப்புன்னு நினைக்கிறோம். கண்டிப்பா இல்லை. வீட்டை தாண்டி இந்த உலகத்தை அவங்க படிக்கவே மாட்டாங்க. இந்த சமூகத்தை பார்த்தா, மற்ற மனுஷனை பார்த்தா பயம். அதனாலதான் இந்த கம்யூனிட்டியோட அவங்களால ஒன்னா உள்ள போகவே முடியல. நான் ஒவ்வொரு போட்டோவும் ஒவ்வொரு ஏரியால எடுத்தது, எல்லாமே செல்போன்ல எடுத்தது. இது என் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கு. நான் குளமங்கலத்துல தான் என்னோட வீடு. என் வீட்டுக்கு எதிரில் எடுக்கப்பட்ட போட்டோ. அந்த கருது இருக்கிற மிஷினும் என் வீட்டுக்கு எதிரில் எடுக்கப்பட்டதுதான். இது செல்போன்ல எடுத்தது. இது எடுக்கப்பட்ட இடம் மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல், கோயில் பாப்பாக்குடி. இது எங்க வீட்டுக்கு வெளியில. சீக்கிரம் என்னது, மழை பெய்யும்போது சும்மா எடுத்தது. மழை மேகம் அப்படின்னாலே இயற்கை சீற்றம் அப்படின்னு முடிவு பண்ணி இது எதுவுமே நாம சொல்லி கொடுத்தது இல்லை. சில சமயங்கள்ல குழந்தைங்க கேட்கிற கேள்வி நம்ம பயமுறுத்துது, பயங்கரமா பயமுறுத்துது. இப்ப வேற ஒண்ணும் இல்ல, ஒரு புக்கு இருக்கு வீட்டுல இருக்கிறதுனால இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒரு நாள் என்னோட குழந்தை என்கிட்ட வந்து, நான் ஒரு புத்தகத்தோட பேர் இருந்தது தன் பொக்கிஷத்தை விற்ற துறவி. அந்த புத்தகத்தோட பேர் ராபின் சர்மா எழுதின புத்தகம். இதுல தண்ணினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, பொக்கிஷம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, துறவினா அவங்களுக்கு என்னன்னு தெரியல. என்கிட்ட வந்து கேட்டாங்க, தன் பொக்கிஷத்தை விற்ற துறவின்னு இருக்குப்பா, பொக்கிஷம்னா என்ன, துறவினா என்ன? நம்ம விளக்க சொல்லணும்.
நம்ம இந்த மாதிரி கேள்விகள் அந்த குழந்தைகிட்ட இருந்து வருதுன்னு வைங்களேன், ஐ ப்ரைட், நான் ரொம்ப ப்ரைடா ஃபீல் பண்றேன். உண்மையிலே அதுதான் வேணும். அதை தாண்டி இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க கிட்ட இருக்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா, சீக்கிரமே மெச்சூரா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது நல்லது இல்லை. தயவு செஞ்சு ஒரு குழந்தை மெச்சூரா கேள்வி கேட்குதுன்னா தயவு செஞ்சு பயப்படுங்க. ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், இந்த அது என்ன சொல்றது, இந்த துறையில இருக்க ஃப்ரெண்டு சொன்னார், ஒரு குழந்தையா இருக்கணும்னு சொன்னார். இங்க இருக்கிற பேரண்ட்டுக்கு அது புரியணும்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தையா இருக்கு. பெரிய மனுஷனோ ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகுதான் நம்ம 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அவங்க அப்படி பேசினாங்கன்னா நம்ம ப்ரௌடா ஃபீல் பண்றோம். தட் இஸ் நாட் a proud. அந்த வயசுல அவங்களுக்கு என்ன தெரியும் அது தெரிஞ்சா போதும். நிறைய பேரண்ட்டுக்கு அவங்க முன்னாடி வச்சு எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரியல. இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு தவிர்த்து அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா எதன் அடிப்படையில் அந்த கேள்வி கேட்கிறாங்கன்றது இங்க முக்கியமானது. இந்த டான் 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 அடிக்கிறாங்க. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு வலிக்குது. இவ்வளவு பிரஷர். நீங்க என்னடா படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை, 1st ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட். நீங்களும் நானும் 4th ஸ்டாண்டர்ட் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சத்தியமா இப்படி பதில் சொல்லிருக்கோம். வாய்ப்பே கிடையாது. எழுதி தர. இன்னைக்கு குழந்தைங்க தொலைக்கிறது குழந்தைகள் அந்த குழந்தை பருவத்தை ரொம்ப முக்கியமான இஷ்யூவா நினைக்கிறேன். இன்னைக்கே எனக்கு கூட்டம் பரவாயில்ல, கம்மியா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. 10 பேர் 20 பேராவது இதை உட்காந்து கேட்கறாங்கன்னா ப்ரௌடா தான் ஃபீல் பண்றேன். அவங்களுக்கு ரெக்வஸ்ட் இன்னொரு நாளே கூட்டமா இருக்கப்ப இந்த கிளாஸ் வைங்கன்னு கூட நான் சொல்லிக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்க வந்தவங்களுக்கு இது என்னால பேச முடியுது அப்படின்றத என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாருமே அமைதியா உட்கார்ந்து நான் இப்ப சீரியஸா பேசுறேன். ஆனா உங்களை விட அவங்க சாப்பிட கவனிக்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவங்களோட கவனம் இவ்வளவு நேரம் நான் சைல்டிஷா பேசும்போது இருக்கிறத விட இப்ப சீரியஸா பேசும்போது, ஏன் ஏன்னா அப்பா அம்மாக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் இருக்குல்ல, அது சீரியஸாவே இருக்கு. அந்த சீரியஸ் அவங்க மைண்ட்ல ஏத்தி 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 அவங்ககிட்ட இருக்கிற குழந்தைத்தனத்தை விட்டுறாங்க. நம்மளும் சீரியஸா தான் பேசணும்ன்ற இடத்துக்கு அவங்க நகர்றாங்க. இது நல்லதா? கண்டிப்பா இல்லை. இங்க இருக்க ஒவ்வொரு பேரண்ட்டும் நோட் பண்ண தூக்கம், நான் ஃபர்ஸ்டே சொன்னது, அவங்க சரியா தூங்கல அப்படின்னா பிரச்சனை உங்களுக்கு தான். உடல் ரீதியான நல்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு அதிகமா கோவம் வருது. ஒரு விஷயத்தை ஏத்துக்க முடியல. இங்க இருக்கிற பசங்க எத்தனை பேரு அம்மா அப்பா கிட்ட டெய்லி சண்டை போடுறீங்க? சும்மா தூக்கு. யார் யார் டெய்லி சண்டை போடுறோம்? வாரத்தை 3 நாள் 4 நாளாவது சண்டை போடுறோம். ஓகே டன். நீங்க சண்டை போடுறீங்களா? எனக்கு உங்ககிட்ட ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்கு. யாராவது ஒரு ஆள் வந்து எதுக்கு சண்டை போடுறீங்க பேச முடியுமா? சும்மா பேசுங்க, எதுவாக இருந்தாலும் சரி. இங்க தப்பு சரி எதுவும் கிடையாது, எதுனாலும் பேசலாம். எதுக்காண்டி நான் சண்டை போடுறேன்? யாராவது ஒரு ஆள் பேச முடியுமா? சும்மா பேசுங்க. பேசுறீங்க? நான் டெய்லி இருக்கும்போது நான் ஏன் முன்னாடி வச்சு இதை வச்சு பேசாதீங்க அப்படின்னு எங்க அம்மாட்ட நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆனா அவங்க அதை கேட்டதே இல்லை. அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு எப்ப நான் நைட்டு நான் தூங்க போறதுக்கு முன்னாடி எல்லாம் சண்டை போடுவாங்க. என்னால அதை ஏத்துக்கவே முடியாது. சண்டை போடாதீங்க, என் முன்னாடி வச்சு சண்டை போடாதீங்க நான் சொல்லுவேன். அப்ப கூட கேட்காம அவங்க சண்டை போடுவாங்க. நான் அப்புறம் அம்மாட்ட தனியா வச்சு சொல்லுவேன், சண்டை போடாதீங்க ப்ளீஸ்மா, இதுக்கு இதுதான் நல்லதுமா, அப்புறம் நான் கவலைப்படுங்கம்மா நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆனா அவங்க அதை கேட்டதே இல்லை. என் முன்னாடி வச்சு பேக் வார்த்தையே நிறைய தடவை திட்டிருக்காங்க. அதனால எனக்கு பிடிக்காம ஓடி போயிருக்கேன். அதனாலே அவங்க கூட நிறைய தடவை நான் சண்டை போட்டிருக்கேன். யார் தெரியுமா? என் பொண்ணு. என் பொண்ணு ஒரு சின்ன முரண், ரொம்பலாம் கிடையாது. எக்ஸாம்பிளா என் பொண்ணே கொண்டு வந்து அவளே எதிர்த்தாங்க. சரி பேசு. ஒரு சின்ன முரண் தான். ஒரு சின்ன முரண், சாதாரண பிரச்சனை. ஒரு குழந்தைய எந்த அளவுக்கு நான் அதை தவிர்த்துட்டே இருப்பேன்.
எப்பயாவது ஒரு தடவை தான் நடக்குது, ரொம்பலாம் நடக்கல, எப்பயாவது ஒரு தடவை தவிர்த்துக்கிட்டே இருக்கும். ஆனா எப்பயாவது ஒரு தடவை நடக்கிறதே ஒரு குழந்தை எந்த அளவு பாதிக்குதுன்றது என் குடும்பத்துல இருந்து அவங்க தான் வந்து எங்க கதை சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் என் கூட உட்கார்ந்துருந்தாங்க, அந்த கதையை சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த புக்கை படிக்க வச்சு. இதுக்கு முன்னாடி அவங்க ஸ்டேஜ் ஃபியர்லாம் அவங்களுக்கு கிடையாது. எங்க வீட்டுல புக் இருக்கு, என்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, நிறைய புத்தகம் படிக்கிறாங்க, செல்போனை கம்மியா தான் யூஸ் பண்றாங்க. இவ்வளவு இருந்தும் அவங்களுக்குள்ள இருக்க என்ன பெயின், ரொம்ப மினிமலா முரண்படுற இடத்திலேயே இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது. ஓகேவா? அப்ப நீங்க தொடர்ந்து முரண்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை அதிகமா இழக்கும். நீ காலையில என் கூட நீங்க பேசுற நான் பார்க்கணும்பா அப்படின்னு கிளம்பி அன்னைக்கு இவங்களை கூப்பிட்டு தான் காலையில இருந்து நான் அழைஞ்சுக்கிட்டே இருக்கேன். எங்கேயாவது ஒரு இடத்துல முரண் ஆயிடுச்சு அப்படின்னா யாராவது ஒரு பக்கம் போயிருவாங்க குழந்தைங்க. ஒண்ணு அம்மா பக்கம் சாஞ்சிருவாங்க டோட்டலா, இல்ல அப்பா பக்கம் சாஞ்சிருவாங்க. யாராவது ஒரு பக்கமும் ஒரு குழந்தை சாயிருந்தாலும் டேஞ்சர் தான். புரியுதா? அப்படி சாஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுவே கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனையா மாறும். யாருக்கு சப்போர்ட் அப்படின்னு. இதெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்க முக்கியமான பிரச்சனைகள் நமக்கு வெளியில தெரியறது இல்லை. வெளியில தெரியுது. நல்ல கவனிங்க. நம்ம சைக்காலஜி டீச்சர் நான் சொல்றேன். நான் சீரியஸா பேச 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 இங்க இருக்க குழந்தைங்களோட அட்டென்ஷன் அப்படியே டாப்ல போயிட்டு அவங்க நெளியல, எங்கேயும் நகலல, ரொம்ப ஷார்ப் ஆயிட்டே இருக்காங்க. அவங்க உண்மையிலே ஜாலியா இருக்கு. அவங்களோட அட்டென்ஷன். இப்ப அவங்க வந்து எந்திரிச்சு இங்க வந்து பேசினாங்க. அவங்க பேர் சக்தி, என்னோட பொண்ணு. அப்பதான் இங்க பேசிட்டு இருக்காங்க. நம்ம போய் பேசினா அந்த விஷயம் அப்பா அதெல்லாம் யோசிக்கல. வா பேசு. இந்த சுதந்திரம் முக்கியமானது. இந்த ஸ்பேஸ நீங்க அவங்க கிட்ட கொடுக்க 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 அவங்க கிட்ட இருந்து எடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. யாராவது இங்க வர்ற ஒருத்தர், ட்ரெயினரா வர்ற ஒருத்தர், அவங்க பொண்ணோ பையனோ அப்படி வந்து பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சா வந்து பேசு, அப்படி பேச விட்டு கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு பேரண்டா நான் அவங்க கிட்ட சொல்றேன், இதை செய்யுங்க. அவங்க அப்பா மைக் கேட்டா கொடுப்பாருன்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. அப்பா முன்னாடி அழுகிறோம்னு யோசிக்கல. சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லணும், அவ்வளவுதான். இப்படி ஒரு சுதந்திரத்தை உங்க குழந்தைகளுக்கு எத்தனை பேர் கொடுத்திருக்கீங்க? நம்ம குறை சொல்லணும், நான் இல்லைன்னு சொல்ல. இவ்வளவு நேரம் அந்த குழந்தைகளுக்கு நான் குறை நான் சொல்லிட்டே இருக்கேன். அவங்க ஜாலியா கேட்டே இருக்காங்க. நீ இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கும். அவங்க கேட்டுட்டாங்க. திரும்ப சொல்றேன், இந்த கிளாஸ் எடுக்கும் போது எந்த இடத்துலயுமே ஒரு குழந்தை விளையாண்டாலோ, இல்ல ஒரு குழந்தை எந்திரிச்சு போனாலோ, இல்ல அவங்க வேற ஏதாவது சவுண்ட் விட்டாலோ, இல்ல அவங்க ஏதாவது ஒரு ஏதாவது வேற ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலோ சத்தியமா எனக்கு டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. இந்த இடம் ஒரு பேரண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சின்ன டிஸ்டர்ப் பண்ணாலே நம்ம போவோம், செம்மையா போவோம். வேற ஒண்ணும் இல்லை. நான் ஒரு ஒர்க் பண்றேன், வீட்டுல ஒரு ஒர்க் பண்றேன். அவங்களுக்கு தெரியும் அவங்கள வச்சுட்டு அவங்க வந்து என்கிட்ட பேச வர்றாங்க, இல்ல டிஸ்டர்ப் பண்றாங்க. அவங்க கூப்பிட்ட கம்பளா ஏன்னா எனக்கு ஒரு வேலை இருக்கு, நீ அந்த ரூம்ல போய் படிக்கிறியா, இல்ல அந்த ரூம்ல போய் பாக்குறியா அப்படின்னா அவங்க போயிடுவாங்க. திருப்பி வர இந்த மரியாதை அவங்களோட கூட திருப்பி வரப்ப, அப்பா வேலையை முடிச்சிட்டீங்களா, நான் வரலாமா? இந்த ஸ்பேஸ் நம்ம திருப்பி பேசும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, அப்பா இங்க வேலை பார்த்துருக்கீங்க, இல்ல அம்மா இங்க வேலை பார்த்து உள்ள போ. அவங்க செல்போன் பார்க்கறதுக்கு, டிவி பார்க்கறதுக்கான அடிப்படை காரணமா நான் இது ஒரு என்னோட அனுபவத்துல இருந்து நான் கவுன்சில் பண்ணேன். அந்த அனுபவத்துல இருந்து சொல்றேன், இடைவெளி கூடிக்கிட்டே இருக்கு. பேரண்ட்டுக்கும் குழந்தைகளுக்குமான இடைவெளி கூடிக்கிட்டே இருக்கு. திரும்ப சொல்றேன், அவங்க நினைச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கறது இல்ல, அவங்க கூட பேசுறது. ஒரு வாரம் இருக்கும், என் வீட்டுல ஒரு கெஸ்ட் வந்தாங்க. காலேஜ் படிக்கிற பொண்ணு. அவங்க இதே என் பொண்ணு உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னாங்க. சரி போலாம் சொல்லிட்டு நான் மொட்டை மாடி கூட்டு போயிட்டேன்.
மொட்டை மாடி கூட்டு போய் நாங்கள் 2 பேரும் அவங்க பேசிடுவோம். அந்த பொண்ணு கையில் இருக்க செல்ஃபோன் வச்சு அதை ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்து எனக்கு திருப்பி வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வரும். அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சு அவன் காலேஜ் படிக்கிறான். எங்கள் அப்பா இது மாதிரி எனக்கு பேசினதே கிடையாது. எங்கள் அப்பா இப்படி எனக்கு பேசினதே இல்லை. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நிறைய நேரங்கள் நான் சொல்லுவேன், அவங்கள பேசுவது இந்த ஸ்பீட். அதாவது நான் நிறைய காமெடியா பேசும்போது இருந்த இந்த என்விரான்மெண்ட் வேற, நான் சீரியஸா பேசும்போது இருக்கிற என்விரான்மெண்ட் வேற. எனக்கு பேரண்டோட ஷார்ப்னஸை விட குழந்தைங்களோட ஷார்ப்னஸ் எனக்கு பயங்கரமா பயன்படுது. நான் இதை கொண்டு வந்து அவங்க கிட்ட சேர்க்கணும்னு நினைக்கிற காரணம் எனக்கு அவங்க கிட்ட இருந்து செல்போன் வாங்கணும். ஐ அக்செப்டட். செல்போனை அவங்க கிட்ட இருந்து இனி வரும் காலத்துல வாங்குறது ரொம்ப டஃப். நான் ஒத்துக்கிறேன், 100% ஒத்துக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி அடுத்த லெவல். நான் வந்து வெறும் ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு மொத்தமா 30 வீடு இருக்கிற இடத்துல ஒரே ஒரு போன் இருந்த இடத்துல இருந்து இந்த செல்போன்ன்ற இடத்துக்கு, இன்னைக்கு ஆண்ட்ராய்டு செல்போன் இருந்த இடத்துக்கு வந்த வருஷம் இல்ல, கண்ணூடி கணக்காரர்கள் வந்துச்சு. அந்த ஒரு போன்ல இருந்து செல்போன் வரது எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷம் ஆச்சு. அது செங்க கட்டி மாதிரி இருக்கும். அந்த போன்ல இருந்து ஒரு பட்டன் போன் மாறாக்க எனக்கு தெரிஞ்ச 5 வருஷம். அந்த 5 அதுக்கு அடுத்து அது ஆண்ட்ராய்டு போனா மாறுறது வெறும் 3 வருஷம். அதுல இருந்து டெவலப் ஆகி கேம் இதெல்லாம் இன்டர்நெட் எல்லாம் வர வெறும் 1.5 வருஷம். இன்னைக்கு அந்த போன் எங்க அதுல கேமரா டெவலப்மென்ட்ன்றது வர்றதுக்கு ஒரே வருஷம். இன்னைக்கு நம்ம அடுத்த ஸ்பீட்ல போவோம். அப்படி கண்ணை திறக்கிறதுல பறக்கும். அதுக்கு நாம நம்மளை தயார்படுத்திக்கிறோமா? என்ன கேட்டா ஒரு பேரண்டா நீங்க இன்டர்நெட்டை பத்தியும் செல்போனை பத்தியும் அந்த கேமை பத்தியும் அதனால ஏற்படக்கூடிய விளைவை பத்தியுமான நாலேஜை வளர்த்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. இல்லைன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட். இது எங்க வீட்டுக்கு வெளியில இருக்க வயல்ல இருந்த, அதாவது தண்ணி வந்துட்டு நின்றும், வயல்ல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு போல தண்ணி வந்துட்டு நின்றும், நின்ன பிறகு அங்க இருந்த நண்டுகள் இறந்து போகும். அப்படியே அதனால வெளியில டிராவல் பண்ண முடியாது, நண்டுகள் இறந்து போகும். அந்த நண்டை இறந்து போன நண்டு, அது எல்லாமே அந்த இறந்து போன நண்டை செல்போன்ல இப்பெல்லாம் எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். மற்றவங்க உதாரணம் காட்டுறதோட நாம எடுத்து காட்டணும். என்னோட ஒவ்வொரு நாள் என்னோட அலைபேசியில இருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒவ்வொரு நாளும் ஒரு புகைப்படம் வரும். அதுக்கான கவிதையும் கீழே வரும். இதை ஒரு டாஸ்காவே வச்சிருக்கேன். ஏன்னா இதை பார்த்து இப்படி எடுக்க முடியும் கேட்கிறவங்களுக்கு எடுக்க கத்துக் கொடுக்குறது. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இதுவரை 600 போட்டோஸ் எழுதிருக்கேன். எல்லாமே செல்போன்ல எடுத்தது. பேசிக்கலி ஐ எம் சினிமாட்டோகிராஃபர் ஆஃப் சினிஃபீல்ட் இண்டஸ்ட்ரி. 1.5 கோடி ரூபாய் ஒரு கேமரா. 1.5 கோடி ரூபாய் கேமரால தான் வித்த காட்ட முடியும் கிடையாது. வெறும் 12,000 ரூபாய் கேமரா 10,000 ரூபாய் கேமரால வித்த காட்ட முடியும். வித்தன்றது மூளையில இருக்கு, சத்தியமா டெக்னாலஜில இல்ல. அத குழந்தைங்களுக்கு கடத்துறது நான் தொடர்ந்து பண்ணணுங்கிறது மட்டும்தான் என்னோட பேசிக் சென்ஸா. அதை உங்களால கடத்த முடிச்சுன்னா பெட்டர். இன்னொன்னு நான் பேரண்ட் முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு குழந்தைங்களோட டிராவல் பண்ணுங்க. மாசத்துல ஒரே ஒரு நாள் நீங்க மதுரையில இருக்கீங்கன்னா மதுரை விட்டு வெளில போகும். மதுரைக்குள்ள போகாதீங்க, மதுரை விட்டு வெளில போகும். சார் நான் டிராவல் பண்ணேன், அடுத்த தெருவுக்கு போறது டிராவலா சொல்லாதீங்க. சோழவந்தான் போறதையும் அழகர் கோயில் போறதையும் டிராவலா சொல்லாதீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து திண்டுக்கல்லாக போகணும். இன்னொன்று, ஒரு ட்ரெயின்
ப்ரோக்ராம்ல ஒரு பேரண்ட் இருந்துச்சு என்கிட்ட கேட்ட கேள்வி, சார் எனக்கு குழந்தைங்கமான கான்வர்சேஷன் கம்மியா இருக்கு ஏன்? இப்ப இந்த ஒரு ஒரு குழந்தைகளோட சேர்த்து ஒரு 30 பேர் இருக்குமா, 30 மெம்பர்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட எல்லாரோட போன் சைலண்ட்ல இருக்கு, முழு கவனமும் இருக்கு. ஓகே, நான் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டா இங்க இருக்க ஒரு 3-4 பேருக்கு நான் க்ளோஸ் ரிலேஷன், அவங்க விட்டுருங்க. மத்த ஆளுக்கு நான் யாரு அப்படின்னு கேட்டா நான் ஒரு ட்ரெயினர், தட்ஸ் ஆல். வெங்கட சுப்பிரமணியன் என்கிற ஒரு ட்ரெயினர். உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த ஹாலுக்குள்ள வந்து உட்கார்ந்த பிறகுதான் என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு விளம்பரம் போட்டிருப்பாங்க, அது வழியா தெரியும். எனக்கு நீங்க கொடுத்துருக்க முக்கியத்துவம் இருக்குல்ல, செல்போன்ல சைலண்ட்ல வச்சுட்டு நான் பேசுறதை கேட்கணும் அப்படின்னு நீங்க எனக்கு கொடுத்துருக்க முக்கியத்துவம் இருக்குல்ல, ராயல் சல்யூட். இந்த முக்கியத்துவம் உங்களுக்கு முக்கியமான நபர்களுக்கு எல்லாம் கொடுப்பீங்க. ஒரு மீட்டிங்கோ ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் வரும்போது உங்க குழந்தைங்க உங்களுக்கு முக்கியமா இல்லையா அப்படின்றது நீங்க பேசும்போது இன்பிட்வீன்ல வர்ற ஒரே ஒரு கால் முடிவு பண்ணு. நான் உங்ககிட்ட சொன்ன முடியும். இதே மாதிரி நீங்க ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து உட்காருங்க, செல்போனை சைலண்ட்ல வச்சிருக்கீங்க. என்னைக்காவது குழந்தைங்க கிட்ட பேசும்போது போன சைலண்ட்ல வச்சிருக்கீங்கன்னா கேட்க, அதுதான் நான் ஸ்பாட். தெரியும் சார், இன்னைக்கு இருக்க குழந்தைங்க 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க டான் பதில் சொல்றாங்க. என் குழந்தைய இருந்துச்சு அழுகுது, நீங்க 2 பேரும் சண்டை போடுறீங்க, முரண்பாட பேசுறீங்க, என்னால ஒத்துக்க முடியல. அப்ப ஒரு விஷயத்தை எந்த அளவு ஷார்ப்பா அவங்க கவனிக்கிறாங்க. இந்த வீடியோவை சில பேர் இந்த ஒரு ரெக்கார்ட் போயிட்டு இருக்கு, சில பேர் செல்போன் இந்த வீடியோவை டைரக்ஷன் போட்டு காட்டுது. கண்டிப்பா குழந்தைங்க மேல தப்பு இருக்கு, அவங்க செல்போன் பார்க்கறாங்க. பட் குழந்தைங்க மேல மட்டும்தான் தப்பு இருக்கா? இந்த கேள்விக்கு நான் விடை சொல்ல விரும்பல. கண்டிப்பா குழந்தைங்க மேல மட்டும்தான் தப்பு இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க சுய ஆய்வு பண்ணல. நம்ம எங்க மிஸ் பண்றோம்? $1 மில்லியன் கேள்வி எங்க மிஸ் பண்றோம்? வை? நானும் பாப்பா உட்கார்ந்து செல்போனை பத்தி அவ்வளவு பேசியிருக்கோம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த செஷனை நான் முடிச்சுக்கிறேன். நம்ம கிட்ட உருவாக்கும் திறன் ஒன்று இருந்தது. நான் ஸ்கூல் படிக்கும் போது இங்க டாய்ஸ் கிடையவே கிடையாது. இங்க இருக்க பேரண்ட் புரியும் நான் சொல்றது. இன்னைக்கு நிறைய டாய்ஸ் கிடையாது, டாய்ஸ் கிடையவே கிடையாது. விளையாட்டு பொருள் விற்கிற கடை கிடையாது. நீங்க ஒண்ணு கேட்டீங்கன்னா எங்க அம்மா வாங்கி கொடுக்க மாட்டாங்க. கடை இல்லை, பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல 2வது கடை கிடையாது. நீங்க ஒரு ரிமோட் கார்ல இருந்து எல்லாம் கேட்டதை வாங்கி கொடுத்துருவோம். அப்ப வாங்கி கொடுக்க முடியாதப்ப நான் உருவாக்கின ஒரு காரை, 5 தீப்பெட்டி, 2 விளக்குமாறு பூச்சி, 4 ரப்பர் மூடி, உலகத்தின் மிகச்சிறந்த காரை நான் உருவாக்கினேன். இன்னைக்கு அது இல்லை. அவங்க கிட்ட உருவாக்கும் திறனை நம்ம எடுத்துக்கணும். இதுவாக கொடுத்துடலாம். ஒரு பொருளை வாங்கி கொடுத்து செய்ய, வேற ஒண்ணுமே இல்லை. அதே எக்ஸாம்பிள் என் குழந்தைகிட்டே வர, நான் கேமராமேன் இல்லையா, கடந்த முறை முடிந்து இப்பதான் என்னோட மே மாசம் தான் என்னோட பிறந்தநாள் போச்சு. அவங்க எனக்கு கொடுத்தது ஒரு கேமரா. அது எப்படி அட்டையில செஞ்சு ஒரு கேமரா கொடுத்தாங்க. அந்த கேமரா பத்திரமா வீட்டுல வச்சிருக்கோம். எவ்வளவு முரண்பாடுகள் இருந்தாலும் அவங்க எது பாதிச்சாலும் அவங்களோட கிரியேட்டிவிட்டிய கொல்ல முடியும், கில் பண்ணாம நம்ம பார்த்துக்க முடியும் அப்படின்னா நம்ம தப்பிச்சிடலாம். எங்க வீடு பூரா, நான் அவங்ககிட்ட சொல்லிடுறேன், வீடு பூரா எனக்கு குப்பையா, எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவ்வளவு பேப்பர் வாங்கி தரேன், குப்பையா எனக்கு பிரச்சனை. நீங்க டிவி பார்க்காது, செல்போன் பார்க்காது, கலர் பேப்பர் கிழிச்சு எறிவாங்க. எங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும், செவர் பூரா கண்ணா பின்னா மறந்துருக்கும். அந்த சோபால உட்கார்ற இடத்துல பூரா இருக்கும். எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சது. ஏதாவது ஒண்ணு ஒதுங்க வைக்கும் போது கேட்பேன், இதை போடாம வேண்டாம், சேர்த்து பரவாயில்ல. ஒரு குழந்தையின் கிரியேட்டிவிட்டிக்காண்டி என் வீடு குப்பையா இருக்கிறத ஐ ப்ரௌட். ஒரு கருப்பாளையம் கொண்ட ஒரு டைரக்டர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, எல்லாமே அதன் இடத்துல இருந்ததுன்னா தட் இஸ் மியூசியம்.
That is not a house. நம்ம மியூசியத்துல இல்ல, வீடு மியூசியம் இல்ல. குறைந்தபட்சம் குழந்தைகளை இருக்கிற இடம் அது குப்பையா தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு குழந்தை பிச்சு எரியுது. இதெல்லாம் சைக்காலஜிக்கல் கிளாஸ்ல எனக்கு சொல்லி கொடுக்கும். பிச்சு எரியுது ஒரு பொம்மை, அது திட்டாதீங்க. 10 பொம்மை வாங்கி பிச்சு எரிஞ்சுட்டே இருக்கும். 11வது பொம்மையை திருப்பி சேருன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை அந்த பொம்மையை கண்டிப்பா பிக்காது. அப்படி ஒரு குழந்தை தான் மெக்கானிக்கா வரும்னு சொன்னாங்க. எதை பிரிச்சு திருப்பி சேர்க்க முடியுதோ அந்த குழந்தை ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெக்கானிக். இங்க சிக்கல் என்ன அப்படின்னா, குழந்தைய இருக்கும்போது ஆற்றல் அதிகமா இருக்கும். இயல்பாக கல்லையே செலுத்தணும்னு சொல்றாங்க, ஆற்றல் அதிகம். அந்த ஆற்றலுக்கு ஏற்ற தீனியை கொடுக்கக்கூடிய ஒரு நபரா ஒரு பேரண்ட் இருக்க வேண்டிய கடமையும் பொறுப்பு இருக்கு. அவன் யோசிச்சுட்டே இருப்பான், பிரெயின் ஓடிக்கிட்டே இருக்கு. புதுசா ஏதாவது வேணும் 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 வேணும். ஏன்னா நம்ம பார்க்காத உலகத்தை அவங்க பார்க்கறாங்க. நம்ம வளர்றப்ப செல்போன், டிவி, விளம்பரம் எதுவுமே கிடையாது, நீங்க எல்லாமே இருக்கு. அப்படி பார்த்து வரல குழந்தைங்களோட மைண்ட் பிரஷர் இருக்குல்ல, நீங்க எதிர்பார்க்கறத விட ஜாஸ்தி. அதுக்கு சரியா பசி தீன்னு சொல்லுவாங்க. பசி கபகபம் இருக்கும்போது என்ன கொடுத்தாலும் சாப்பிடுங்க. அவங்க கிட்ட அதை கொடுக்கறதுக்கு என்ன வேணும்னு யோசிச்சு வேற வழியே. அவங்க பரதம் கத்துக்கிறாங்க, சிலம்பம் கத்துக்கிறாங்க, ஆட்டு கத்துக்கிறாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போய் சிலம்பம் தூக்கி போறப்ப கண்ணில் அடிச்சிச்சு, கண்ணு வீங்கிருச்சு. நான் எந்த இடத்துலயும் கொஞ்சம் மெச்சூர், ஏன்னா எனக்கு வந்து மெச்சூர் வர்றதுக்கு முன்னாடி நான் பார்த்து அழுதுருவேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லை, ஒரு 5 தடவை கொண்டு போய் தாய்ப்பால் ஊற்றணும், சரியா போச்சு. ஹாஸ்பிட்டல் போகலாம், ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு போய் செக் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறது கான்ஃபிடன்ஸ். இன்னொன்னு 2 விஷயம், கம்பேரிசன் பிளஸ் 10 பேர் முன்னாடி வச்சு அவங்க பேசுறது. இந்த 2 தவிர தொடர்ந்து வர்ற என்கிட்ட வர கம்ப்ளைண்ட்ஸ், நீங்க அவங்க கிட்ட பேசணும், அவங்களை திட்டணும் முடிவு பண்ணா அவங்க நீங்க மட்டும்தான், வேற யாரும் இருக்கக்கூடாது. கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் ஒரு நான் 8 வயசு குழந்தை என்கிட்ட தனியா பேசணும் கூப்பிடுறாங்க அப்படின்னா, என்கிட்ட மட்டும் சொல்றதுக்கு அவங்கள்ட்ட ஒரு விஷயம் இருக்கு. அதை எப்படி இருக்கலாம் கேள்வி கேட்கறது இல்லை, இருக்கு. உங்ககிட்ட நீங்க வளரும் போது இல்லாம இருந்திருக்கலாம், உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கப்படாம இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு தேவைப்படுது, கொடுக்கணும். வேற வழியே இல்லை. நான் இந்த போட்டோஸ் எல்லாமே எடுக்கிறது கண்டிப்பா எனக்காக இல்லை, குழந்தைங்க. எல்லாமே மதுரை சுற்றி எடுத்தாங்க. பெரும்பாலும் அந்த போட்டு மட்டும் அதிராமப்பட்டினம் ஒரு ஊர்ல இருக்கு, பெரும்பாலும் மதுரை சுற்றி எடுத்தாங்க. எடுக்க முடியும். நீங்க அதை எப்படி கொண்டு போய் நிப்பாட்டுறீங்கன்றது மட்டும்தான். சீரியஸா பேச 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 இவங்களோட அட்டென்ஷனை பார்க்க உள்ள கலக்குது. ஏன்னா நான் காலையில இருந்து அவ்வளவு ஜாலியா செம்மையா பேசிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட இருந்த அட்டென்ஷனை விட இப்ப இருக்க அட்டென்ஷனோட லெவல் வந்து செம்மையா. ஏன்னா ஒரு பொறுப்பு கூட கூட பயம் வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த பயம் உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கு, அந்த பயம் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. அந்த ஒரு டீம் லீடர் என்று சொன்னதுதான் அந்த பயம் தான் உங்களை வழி நடத்தும். ரெஸ்பான்சிபிள் அதுதான் வழி நடத்தும். அந்த பயம் அந்த குழந்தைங்க கிட்டையும் பேரண்ட் கிட்டையும் இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தோட அனைத்து துறை சார்ந்த அனைத்து பணியாளர்களுக்கும், நண்பர் திரு அவர்கிட்ட மட்டும்தான் பேசினேன், அதனால அவர் பேர் மட்டும்தான் தெரியும். நண்பர் அங்கமுத்து சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒன்று, யாருக்காக இங்க இருக்கிறவங்களுக்கு
கேள்வி கேட்கணும். ஏதாவது சம்பந்தமா கேள்வி இருக்கு சார், நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னா தயவு செஞ்சு கேளுங்க. அவங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். அதுக்குரிய பொறுப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த பொறுப்பை நான் பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். யாராவது கேள்வி இருந்தா ஒரு பேரண்டாகவும் ஸ்டூடெண்டாகவும் நீங்க கேள்வி கேளுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் கேள்வி பதில் செஷன் கொண்டு போகலாம். யாராவது கேள்வி இருந்தா தாராளமா வந்து முன்னாடி இருந்து கேளுங்க, நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். நன்றி. ஒரு அழைப்பை மிக சிறப்பாக வந்து அலைபேசியின் பயன்பாடு பற்றி அருமையாக சொன்னீங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க ரொம்ப போர்டிக்கமாக இருந்தது, அப்புறம் போக போக பார்த்தா அப்போ சின்சியராக எல்லாம் கவனிக்கமாக இருந்தது. உங்களோட கருத்து ரொம்ப அருமையாக இருந்தது, எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருந்தது. கலைஞர் இங்கே வந்திருந்த பேரர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கலைஞர் நூற்றாண்டு நலத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம். ஐயாவோட சிறப்பு விருந்தினர்களுடைய வருகை வந்து என்னுடைய அழைப்பேற்றது கலந்து கொண்டதற்கு நூலகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறோம்.